எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இன்னொரு முறை சொல்லுங்க. எனக்கு உதவிடும் என் கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார். எனக்கு தீமை செய்ய நினைக்கிறவன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உயிரோடு எழுந்தவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாடுமா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பட்சம் இருக்கிறார். எனக்கு உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு கைதட்டி பிள்ளை கைதட்டி ஆமென். அல்லேலூயா. படைத்த வெற்றி நாளிது. ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். பெராக்காவின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். இன்னொரு பாரு. தோல்வி இல்லை என சத்தமா சொல்லுங்க. எனக்கு கிடையாது. என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர். அவர் ஜீவனோடு என் குடும்பத்தில் இருக்கிறார், என் வேலையில் இருக்கிறார், என் பிள்ளைகளோடு இருக்கிறார். அவர் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த அதிசயமிது கைதட்டி பாடுங்களே. செயலிது அதிசயமிது கைதட்டி பாடுங்களே. என்று உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்று உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துணையாய் வந்தீரையா.
கர்த்தர் மீதி ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. நன்றி. உட்கார், பார்த்து உட்கார், பார்த்து உட்கார். நம்முடைய திருச்சபையில் இன்னும் சந்தா பணம் கட்டாதவர்கள், உங்களுடைய குடும்ப விவர படிவங்கள், ஃபேமிலி பர்டிகுலர்ஸ் கொடுக்காதவர்கள் தயவுசெய்து கொடுத்து பதிவு செய்து கொள்ளும்படியாக வேண்டுகிறேன். உங்களுடைய குடும்ப மகிழ்ச்சியான தருணங்களை சபையோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். ஆகையினால் தாமதம் செய்யாமல், இன்னும் வீட்டிலேயே அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இராதபடி கொண்டு வந்து கொடுக்கும்படியாக உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு 28 5-7 வரை. அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அங்கே அவரே காண்பீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்திருக்கிற அனைத்து கர்த்தருடைய மக்களுக்கும், சபையாருக்கும், என்னுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினுடைய ஸ்தோத்திரங்கள், வாழ்த்துக்கள். இன்றைக்கி உலகம் முழுவதுமே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி கொண்டாடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அதை குறித்து ஒரு சிறு செய்தியை, ஒரு வேத பகுதியை தியானித்து ஜெபித்து நிறைவு செய்யலாம் என்று நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அந்த அடிக்கப்பட்ட கல்லறையை விட்டு வெளியே போன பின்பு வெள்ளிக்கிழமை அவரை அடக்கம் செய்யும்போது பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்கள் கடைசி நேரம் இயேசுவுக்கு நாம் நம்முடைய அன்பை செலுத்த முடியவில்லையே, திடீரென்று அவர் மரித்து விட்டார், ஓய்வு நாளும் வந்துவிடப் போகிறது, வாய்ப்பு இல்லையே என்று இயேசு வைக்கப்பட்ட விதத்தை மாத்திரம் பார்த்தார்கள். பிற்பாடு அவர்களுக்கு ஓய்வு நாள் ஆரம்பித்து விட்டபடியினாலே வீட்டிற்கு சென்று ஓய்ந்திருந்து இயேசுவுக்கு கடைசியாக அன்பை காட்டக்கூடிய சில வாசனை திரவியங்களை கடையிலே வாங்கி கொண்டு எப்பொழுது விடியும், ஓய்வு நாள் எப்பொழுது முடியும், அவருக்கு போய் நம்முடைய அன்பை காண்பிப்போம் என்று காத்திருந்தார்கள். இப்போ ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அந்த பெண்கள் கூடி பேசுகிறாங்க. எல்லாருமே கலிலேயாவிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் எருசலேமை சார்ந்தவர்கள் கிடையாது. அப்போ அந்த சகோதரர் பேசுகிறாங்க, அம்மா நம்ம கல்லறைக்கு போயிட்டு அந்த இயேசுநாதருடைய மரித்த உடம்பில் இந்த வாசனை திரவியத்தை பூசி நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய கடைசி அன்பை காட்டிட்டு ஒரு துளி கண்ணீரை வடித்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி விட்டு இந்த இருட்டோடு நம்ம கலிலேயாவை நோக்கி போனால் தான் கொஞ்சம் வெயில் ஏறுறதுக்குள்ளே பாதி தூரத்தை நம்ம கடந்து போக முடியும். லேட்டாக புறப்பட்டா வெயிலில் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆகினாலே நம்ம புறப்படுவோம் என்று சொல்லி வசனம் சொல்கிறது, அதிக இருட்டோடு வந்தார்களாம். இருட்டு அல்ல, அதிக இருட்டு. வந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை நோக்கி வரும்பொழுது இன்னொரு பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது. அது என்ன பிரச்சனை என்றால், இயேசுவை கல்லறைக்குள் வைத்த பின்பு அதுக்கு ஒரு பெரிய கல்லை வைத்து மூடினார்களே,
அது பல பேர் சேர்ந்து புரட்டி வைக்கப்படுகிற கல் அல்லவா? இப்போ நாம் பெண்கள் பலமுள்ள அந்த கல்லை நாம் எப்படி தள்ள முடியும் என்று ஒருவருக்கொருவர் கேள்வி கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த நிலையில்தான் அருகில் வரும்போது பார்த்தால் அந்த கல் திறந்து கிடக்கிறது, கல்லறை திறந்து கிடக்கிறது. அந்த கல்லு மேலே ஒரு தேவதூதன் உட்கார்ந்து இருக்கிறான். அங்கே காவல் காத்து கொண்டிருந்த ஆசாரியனுடைய வேலைக்காரன் ஒருத்தன் கூட இல்லை. இவங்க பயந்து வந்ததெல்லாம் உயிர்த்தெழுந்த கல்லறையில் பார்க்கவில்லை. உடனே அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும்போது தான் தேவதூதன் அவரை பார்த்து சொன்ன வசனத்தை நான் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரிகளே, நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி வருகிறீர்கள். அவர் இங்கே இல்லை. நீங்கள் தேடி வந்த மரித்து போன இயேசு இங்கே இல்லை. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். அவரை கற்களோ அல்லது ஆசாரியர்களோ அல்லது அவருடைய வேலைக்காரர்களோ சாத்தானுடைய வல்லமைகளோ தடுக்க முடியாது. அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்து விட்டார். ஒரு வேளை நான் சொல்கிறத உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். கர்த்தரை பாருங்கன்னு சொல்லலை, கர்த்தர் வைத்த இடத்தை பாருங்கள். அன்றைக்கு அந்த இடத்துல அவருடைய பூத உடல் இருந்தது, அவருடைய சரீரம் இருந்தது. இப்போ அவர் இல்லை, உயிர்த்தெழுந்து விட்டார். வேணும்னா நீங்கள் கர்த்தர் வைத்த அந்த இடத்த வேணால் பாருங்கள், காலியாக இருக்கும் பாருங்கள். அவர் இங்கே இல்லைம்மா, உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொன்னார்கள். என்னுடைய அன்புக்குரியவர்களே, இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். இயேசு உயிர்த்தெழுந்ததை இன்று வரை நான் பிரசங்கம் பண்ணுற இந்த நேரம் வரை அவர் உயிர்த்தெழவில்லை, அவர் மரித்து விட்டார், அவரை ஒழிச்சு வச்சுட்டாங்க, அவரை டெட் பாடியை தூக்கிட்டு போய் எங்கேயோ வச்சுட்டாங்க, அப்படி ஒரு புதுசாக கலப்புறாங்கன்னு அரசியல்வாதிகளும் சொல்கிறாங்க, ஆன்மீகவாதிகளும் சொல்கிறாங்க. ஏன்னா இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவ சபையின் ஆணிவேராக நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த வேரை அசைச்சிட்டோம்னா இயேசுவை உடைச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அது இன்றைக்கி நேற்று இல்லை, இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தோற்று போய் கொண்டு தான் இருக்கிறாங்க. அன்றைக்கு என்ன சொன்னாங்க? நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோம், சீசர்கள் வந்து அவருடைய உடலை களவாடி கொண்டு போயிட்டாங்க, அவருடைய பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு காசு வாங்கிட்டு சொன்னாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அது சொல்லப்படுதுன்னு மத்தேயு சொல்கிறேன். இன்னைக்கு தேதி வரைக்கும் அது சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார். இது ஒரு தியரி. ஏன்னு சொன்னால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்ப முடியாத, ஏற்றுக்கொள்ள கதறுகிற பிசாசும் அவனுடைய கூட்டங்களும் இதை சொல்கிறார்கள். நான் கேட்குறேன், சீசர்கள் வந்து எப்படி தூக்குவாங்க? இயேசு கிறிஸ்து இருக்கும்போதே அவரை கைது செஞ்ச உடனே ஆளுக்கு ஒரு பக்கம் எல்லாரும் ஓடிட்டாங்க. அந்த சிலுவையின் பக்கத்தில் பெண்கள் வந்து நின்றாங்க. எந்த சீசனுமே பக்கத்தில் வந்து நிற்கலை. எல்லாம் பயத்தில் உறைஞ்சி போய் இருக்கும்போது தைரியமாக இயேசு மரித்த இடத்துக்கு வந்து, அதுவும் காவலாளிகள் காவல் காத்து கொண்டு இருக்கும்போது அவருடைய பாடியை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அவங்க செய்ய முடியுமா? அவங்களே பயத்தில் இருக்கிறாங்க. பயந்த சீசர்கள் எப்படி அவருடைய பாடியை தூக்கிட்டு போக முடியும்? சிலர் சொல்லுவாங்க, இயேசு மயக்கத்தில் இருந்தார், அவர் அதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாங்க, மயக்கம் தெளிஞ்ச உடனே அந்த கல்லெல்லாம் புரட்டி தள்ளிட்டு அவர் நடந்து ஓடிட்டார் அப்படின்றாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு 5530 காயங்கள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இயேசுநாதருடைய உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவரை அடித்து அவரை சேவகர் கூட்டம் போட்டபோது ஏறத்தாழ 5000 காயங்கள் அவருடைய உடம்புல இருந்துன்னு சொல்லு. ஏறத்தாழ 8 அங்குல ஆணி அவருடைய கால்கள் ரெண்டையும் தொலைச்சிருக்கு. 8 அங்குலம், ஏறத்தாழ 3/4 அடின்னு வச்சுக்கோங்களேன். 3/4 அடி இரும்பு ராடை அவருடைய கால்களில் தொலைச்சி மரத்திலே இறக்கி அடிக்க வச்சு 6 மணி நேரம் தொங்க வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒருவர் கல்லை தள்ளிட்டு நடந்து போகிறாருன்னா உண்மையிலே நம்ம ஆண்டவர் பெரியவர் தான். அல்லேலூயா. ஒரு சின்ன முள்ளு குத்துனாலேயே, காலில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நம்ம நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ சிரமங்களை அனுபவிக்கிறோம். ஆனால்
3/4 அடி ராடை காலில் சொருகி 2 கால்லையும் கொடுத்துட்டு அதை வழியை தாங்கிட்டு அவர் வாடி தப்பிச்சு ஓடிடுறாருன்னா இதை விட பெரிய சாட்சி என்ன வேணும்? அப்போ அவர் எப்போவுமே எல்லாத்துலேயுமே பெரியவர் தான், வல்லமை உள்ளவர் தான் அவர். அல்லேலூயா. இப்போ இந்த உயிர்த்தெழுந்த சீசர்கள் இயேசுவை குறித்து தைரியமாக சொல்கிறாங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது, கல்லறை இருக்கும்போதெல்லாம் பயந்தவங்க இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தைரியமாக பேசுகிறாங்க. வாஸ்து பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13 15 வரை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13 15 வரை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து. நல்லா கவனிங்க, எப்படி பயந்த சீசருடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும். கொலைபாதகனை, பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வத்தை கொலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு கொலைபாதகனாகிய பரபாசை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டீர்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார். நல்லா கவனிங்க, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். யாரு? பயந்து போனவர்கள், ஓடி ஒளிந்தவர்கள், நம்மையும் கொன்று விடுவார்களோ என்று உறைந்து போய் திகைத்து போய் இருந்தவர்கள். இன்றைக்கு ஆசாரிய சங்கத்தை பார்த்தே சொல்கிறேன், அப்பா நீங்கள் தாண்டா அடித்து கொன்னீங்க, ஜீவாதிபதியை நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டு உங்களுக்காக கொலைபாதகனை கேட்டீர்கள். இப்போ சொல்கிறோம், அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார். நீங்கள் கொலை செஞ்சீங்க, தேவன் எழுப்பினார். அவருக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னாங்க. பயந்த சீசர்கள், நடுங்கி போய் இருந்த சீசர்கள் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு எவ்வளோ ஆவேசமாக நிற்கிறாங்கன்னு பாரு. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் தான் அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை தருகிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை பொய்யாக்குவதற்கு நிறையா நடக்கு. பவுல் சொல்லுவார், கிறிஸ்தவம் அந்த உயிர்த்தெழுதலில் தான் அப்படியே கட்டப்பட்டு மிகப்பெரிய கோட்டையாக இருக்கிறது, அதை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க, முடியாது. அப்படி உடைச்சா நாங்கள் பண்ணுற பிரசங்கமே விருதாவாக போயிடும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 14 17 வரை அவர் சொல்வார் பாருங்க, கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா. எங்களுடைய நாங்கள் எழுந்து விட்டார் என்று பேசுகிறோமே, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உங்கள் சாபங்கள் மன்னிக்கப்படுகிறது, உங்களுடைய பிசாசின் மீது நீங்கள் வெற்றி சிறக்கிறீர்கள் என்று நாங்கள் தைரியமாய் பேசுகிறோமே, எங்கள் பிரசங்க விருதாவாய் போய்விடுமே, எங்கள் விசுவாசமும் விருதாவாகவும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் உயிரோடு எழுப்பாத கிறிஸ்துவை குறித்து அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும், இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள் என்று சொல்ல. இன்னைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால தான் நம்ம எல்லாம் பழைய மனுஷனை நாம் சாக அடிச்சுட்டு இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை குடிகாரர்கள், எத்தனை கொலைகாரர்கள், எத்தனை மோசமானவங்க பழைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக எவ்வளோ பெரிய. ஏன் பவுல் யாருங்க? பயங்கரமான கொலைகாரங்க. இன்னைக்கு அவன் பரிசுத்த பவுல் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவனுடைய பாவங்களை எல்லாம் கிறிஸ்து மன்னித்து புது சிருஷ்டி ஆக்கினதுனால இன்னைக்கு அவன் என்ன பவுலாக மாறினார்? பரிசுத்த பவுல்,
பரிசுத்த பவுல் எழுதின நிருபம், பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். பரிசுத்த பவுலின் தேவாலயம் எத்தனை இடங்களில் உலகம் முழுவதும் அவர் கொண்டாடப்படுகிறார். அவர் ஒரு கொலைகாரர். பெண்களையும் குழந்தைகளையும் ஈவு இரக்கம் இல்லாமல் அவர் தேவ வைராக்கியத்தில் செய்தவர் தான். ஆனால் அறியாமல் செய்தபோது கர்த்தருடைய பாவங்களை மன்னித்து புது சிருஷ்டியா நீ போ, நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கும் இந்த இடத்துல கிறிஸ்து எழுந்திருக்கலனா நம்ம பழைய மனுஷனாக சேற்றிலே நெளிந்து கொண்டு இருக்கிறதான புழுக்களைப் போல எப்படியோ வாழ்ந்திருப்போம். கர்த்தர் நம்ம எடுத்ததுனால தான் இன்றைக்கி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திலிருந்து அவரை புகழ்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்தியாவிலேருந்து ஒரு பக்தன் போனார் எங்கே, எருசலேமுக்கு. அங்கே போன உடனே கைடு சொன்னார், ஐயா இங்கே தான் ஐயா இயேசுவினுடைய கல்லறை இருக்கிற இடம் தான், இந்த இடத்துல தான் அவர் கல்லறையிலேருந்து வெளியே வந்து அவர் சகோதரிகளுக்கெல்லாம் காணப்பட்டார். உடனே இந்த பக்தன் வேகமாக ஓடினான். ஓடி போய் அந்த கல்லறைக்கு பக்கத்தில் தரையில் படுத்து உருண்டானான். இயேசுவே, நீங்கள் உயிரோடு வெளியே வந்து அந்த அன்பு சகோதரிகளுக்கு காட்சி கொடுத்துருக்குறீங்களே, எவ்வளோ பெரிய வல்லமை, எனக்கும் அந்த வல்லமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி உருண்டு உருண்டு புரண்டு இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கத்துனான். ஒன்றுமே நடக்கலை. இன்னும் ஒருவேளை இந்த இடத்துல இருக்காது, கைடு தப்பாக சொல்கிறாரு, அந்த இடத்துல போனால் அங்கே தான் ஒருவேளை இயேசு அந்த சகோதரிகளுக்கு காட்சி கொடுத்துருப்பார். அவர் பாதம் பட்ட இடம் அதுதான். உடனே அங்கே போய் என்ன பண்ணாரா, அங்கே உருண்டார். எங்கெங்கேயோ உருண்டு பார்த்தார், ஒன்றுமே இல்லை. முட்டி போட்டு கேட்டாராம், என்ன ஆண்டவரே, நான் எவ்வளோ நேரம் என் தேசத்துலேருந்து வந்து உங்கள் வல்லமையை எடுத்துகிட்டு போகணுன்னு நான் இந்த தரையில் உட்காந்து பண்ணுறேன், எனக்கு நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டேன்றீங்களே அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் மெல்லிய சத்தத்தில் ஒரு வசனம் சொன்னாராம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து பாருங்கள். லூக்கா 24:5-6 வாசியுங்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, அங்கு காட்சி கொடுத்த 2 தூதர்களும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீ என்னப்பா தரையில் வந்து தேடிக்கிட்டு இருக்கிற, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னார். நீ எப்போவோ 2000 வருஷத்துக்கு முன்னால் சகோதரிகள் காட்சி கொடுத்தாருன்னு இந்த இடத்துல தேடு, அவர் இங்கே இல்லை. இன்னைக்கு உனக்குள்ளே இருக்கிறாரு, அவரை உன்னை சுற்றிலும் இருக்கிறார். நீ அவரை இங்கே தேடாத, உனக்குள்ளே தேடு என்று சொன்னார். அன்பானவர்களே, நாமும் இஸ்லாமிய சகோதரர்களும் ஒரு வகையில் ஆபிரகாமின் நிமித்தம் ஒரே குடும்பம்தான், சகோதரர்கள் தான் நமக்கு. ஆனால் அவர்கள் இயேசுவை நல்ல ஒரு தீர்க்கதரிசி, ஈசா நபி நல்லவருங்க, அன்புள்ளவர். அல்லாஹ் ஈசா நபியை ரொம்ப நேசித்தார். ஈசா நபி மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தார். ஈசா நபி நிறைய அற்புதம் செய்தார் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவை மாத்திரம் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வதை நம்ப மாட்டாங்க. இதுதான் இஸ்லாமியர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். அவர்கள் குரானிலே இயேசுவை பற்றியும் சொல்லி இருக்கிறது, ஆனால் அவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்ததைத்தான் மறுதலிப்பு. ஏனென்றால் அவர்களுடைய கொள்கைப்படி, அவர்களுடைய உயர்ந்த தெய்வம் என்று சொல்கிற அல்லாஹ் அவர் மரித்து விட்டார், அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். ஆகினாலே அவர் அடக்கம் செய்யப்பட்ட மெக்கா மதினா என்று சொல்லப்படுகிற அந்த இடங்கள் புனித தலங்களாக எண்ணப்படுகிறது. ரம்ஜான் நாட்களிலே நோன்பு இருந்து அவர்கள் கோடி கணக்கிலே அந்த இடத்துல போய், அவர் புதைக்கப்பட்ட இடத்துல போய், அந்த புண்ணிய நகரத்தில் போய் அவங்க தேடுறாங்க. ஆனால் நாம் அவரை எங்கேயும் தேடுறதில்லை. ஏன்னா கல்லறையே காலியாக இருக்கு. அவர் உயிர்த்தெழுந்தவராக எங்கும் இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே நம்முடைய ஆண்டவர் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர். நல்லா சத்தமாக சொல்லுங்க, மரணத்தை ஜெயித்தவர். ஆமென், அல்லேலூயா. சரி, இன்றைக்கி இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு ஒரே ஒரு அடையாளத்தை சொல்லிவிட்டு மீதியை நம்ம சாயந்தரம் தியானிக்கலாம். சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு சின்ன அடையாளத்தை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50 நாட்கள் போய்விட்டது.
இந்த 50 நாட்களுக்கு பின்பு சீசர்கள் எல்லாரும் மேலறையிலே கூடி வந்தார்கள். கூடி வந்த அன்னைக்கு பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. பெந்தேகோஸ்தே பண்டிகையும் பஸ்கா பண்டிகை போல முக்கியமானது. பஸ்கா பண்டிகை கொண்டாடி சரியாக 50வது நாள் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை வரும். ஆகையினாலே பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்றைக்கும் பஸ்கா பண்டிகைக்கு வந்தவங்க இருந்து இந்த பண்டிகை கொண்டாடிவிட்டு தங்கள் தேசங்களுக்கு போவார்கள். சிலர் இந்த பண்டிகைக்காகவே வெளி தேசங்களிலிருந்து லட்சக்கணக்கில் கூடுவார்கள். இப்படி கூடி இருக்கும்போது வெறும் 120, நல்லா கவனிங்க, 120 பேர் மேலறையில் ஏறுறாங்க. ஏறி அவர்கள் இயேசுவை ஆராதிக்கிற போது திடீரென்று ஒரு பயங்கரமான காற்று அந்த இடத்துல வீசுகிறது. அந்த காற்றோடு கூட இடி முழக்கம் போன்ற சத்தமும் வருகிறது. வெறும் காற்று அல்ல, கூடவே முழக்கங்களும் இடி முழக்கம் போன்ற சத்தம் வருகிறது. 120 பேருக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியலை. இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு அவங்களுக்கு தெரியலை. அது கூட அக்கினிமயமான அப்படியே தீ பிளம்புகள், ஜுவாலைகள் புறப்பட்டு வருகிறது. அந்த ஜுவாலைகள் புறப்பட்டு வந்து அந்த 120 பேர் மீதும் இறங்கின உடனே அடுத்த நொடியே அவர்கள் எல்லாரும் ஆவியானவர் தங்களுக்கு என்ன பாசை கொடுத்தாரோ அந்த பாசைகளை பேச துவங்கினார்கள். இதுவரை எபிரேய பாசையை பேசினவர்கள், இதுவரை கலிலேயா பகுதியில் கிராமியம் கலந்த எபிரேய பாசையை பேசினவர்கள், இந்த இஸ்ரவேல் நாட்டை விட்டே அந்த எல்லையவே தாண்டாதவர்கள், எல்லாரும் ஒரு சாமானியமான ஏழை மக்கள். இன்றைக்கு அவர்கள் மீது அந்த பிரிக்கப்பட்ட அக்கினிமயமான நாவு இறங்கின உடனே அந்த 120 பேரும் பல 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 பாசைகளை பேசுகிறார்கள். ஒருவன் ஐரோப்பியா கண்டத்தில் இருக்கிற நிறைய பாசைகளை பேசுகிறான், ஒருவன் ஆசியா கண்டத்தில் இருக்கிற பாசைகளை பேசுகிறான், ஒருத்தன் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருக்கிற பாசைகளை பேசுகிறான், வேறொருவர் வேறு சில பாசைகளை பேசுகிறார்கள். இப்படி கிரேக்க பாசைகள் என்று பேசுகிறார்கள். சரி, இவங்களுக்கு அந்த பாசை பேச தெரியுமானா? கிடையாது. இவங்க இந்த இஸ்ரவேல் எல்லையை விட்டே தாண்டினது கிடையாது. இந்த ஒரு பாசை விட்ட வேற பாசை தெரியாது. ஆனால் இவ்வளவு பாசை, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பாசைகளை பேசுகிறான். அந்த நேரத்தில் வானத்தின் கீழிருந்து நிறைய யூதர்கள் அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வந்ததுனால ஒருத்தன் கேட்குறான், என்ன நம்ம பாசையில் ஏதோ மேலே சத்தம் கேட்க. இன்னொருத்தன் சொல்கிறான், இல்லை எங்கள் பாசையில் மேலே ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவங்க வெளிநாடுகளிலிருந்து பண்டிகைக்கு வந்தவர்கள், அந்த வெளிநாடுகளிலேயே பிறந்து வளர்ந்து பண்டிகைக்காக வந்தவங்க. அவன் சொல்கிறான், எங்கள் ஜென்ம பாசையில், எங்கள் நாட்டில் நாங்கள் பிறந்ததுலேருந்து பேசுகிற ஜெர்மன் பாசையை இவன் பேசுகிறானே, பிரான்ஸில் இருக்க அந்த டச்சு பாசையை இவன் பேசுகிறானே, இவன் இங்கிலாந்தில் இருக்கிற ஆங்கில பாசையை பேசுகிறானே, இவன் ஆப்பிரிக்காவில் இருக்கிற இந்த லாங்குவேஜை இவன் பேசுகிறானே. நான் எத்தனை வருஷம் எங்கள் தேசத்தில் இருந்தேன், இவங்களுக்கு எப்படி தெரியும்? இவன் எப்போ எங்கள் நாட்டுக்கு வந்தான்? இவன் எப்போ எங்கள் தேசத்துக்கு வந்தான்? எப்படி இவனால் பேச முடியுது? இப்படியெல்லாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு பயந்தார்களாம். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள், பல தேசங்களில் இருந்து பஸ்கா பண்டிகை கொண்டாட வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது ஜனங்கள் கூடி வந்து, என்ன பாசைகள் பயங்கரமா இருக்கேன்னு திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே, பார்த்தீர்களா, தங்கள் பாஷையிலே இந்த லோக்கல்ல இருக்கிற இந்த ஏழை மக்கள் பேசுகிறார்களே, அதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயா என்ற நாட்டுப்புறத்தை சார்ந்தவர்கள் அல்லவா, கிராமத்தை சார்ந்தவர்கள் அல்லவா, கிராமிய சூழ்நிலையிலே வளர்ந்த எளிமையானவர்கள் அல்லவா. அப்படி இருக்க நம்மில் ஒவ்வொருவருடைய, நாம் பிறந்து வளர்ந்ததிலிருந்து அந்த நாட்டில் இருக்கிறோம், நம்முடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? முன்ன ஒரு பெரியப்பா ஒருத்தர் வாணியம்பாலில் இருந்தார்.
அதுக்காக லீவு நாட்களில் அவரை பார்க்க நாங்கள் போவோம். அங்கே லுத்துரன் சர்ச்சில் அவர் ஒரு பிஷப்பாக இருந்தார். ரொம்ப எங்களை நேசிப்பார். நல்லா எங்களை தங்க வச்சு சாப்பாடெலாம் கொடுத்து பிரியாணிலாம் கொடுத்து நல்லா அனுப்பார். லீவு நாட்களில் அங்கே போவோம். சிறு பிராயத்தில் போவோம். ஊழியத்தின் அதாவது விசுவாசத்தில் வந்தபோது ஒரு நாள் ஆம்பூருக்கு நாங்கள் போக வேண்டியிருந்தது. அங்கே போனால் அங்கே ஒரு பாட்டியம்மா இங்கிலீஷில் பிச்சு உதறாங்க. ஆங்கிலத்தில் அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. அப்போ எங்கள் பெரியப்பாவும் அந்த அம்மா கூட ஆங்கிலத்திலே பேசினார். முடிச்சுட்டு திரும்ப கேட்டேன், பெரியப்பா எப்படி பெரியப்பா அந்த அம்மாவை பார்த்தா படிப்பே இல்லாதவங்க இங்கிலீஷில் இவ்வளோ போட்டு பொழந்து கட்டுறாங்க, நீங்களும் அவங்ககிட்ட பேசிட்டு வரீங்க, எப்படி பெரியப்பான்னு. அவர் சொன்னார், ஆம்பூரில் ஒரு கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி இருந்தது. அதில் நிறையா வெள்ளைக்காரர்களாக வேலை செய்வாங்க, வந்து போவாங்க. இந்த அம்மா அங்கே ஆயா வேலை தான் பார்க்குது. அவங்ககிட்ட பேசி பேசி பேசியே இது என்ன ஆயிடுச்சு, இப்போ வெள்ளைக்கார துறையாக மாறிடுச்சு. இது இப்போல்லாம் தமிழ்லேயே பேசாது. நம்மளெல்லாம் பார்த்த எண்ணத்தில் தான் பேசும், இங்கிலீஷில் தான் அப்படி தான் பேசும். அதுன்னார். பாருங்கள், ஆம்பூரை தாண்டி அந்த அம்மா போனதில்லை. ஆனால் அவங்கள தேடி அந்த பாச பேசுகிறவங்க வந்ததுனால, இன்றைக்கி ஆவியானவரும் அதே போல் இறங்குனதுனால ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க, நம்ம பாசையில் பேசுகிறார்களே, இது எப்படி அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே இது எப்படின்னு கேட்டவுடனே பேதுரு பதில் சொல்கிறார். பாருங்கள், அதே 2ஆம் அதிகாரம் 22 24 வரை வாசிங்க பார்க்கலாம். நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். என்ன சொல்கிறாரு, ஐயா இது எப்படின்னு கேட்குறீங்கல்ல, இவங்கெல்லாம் கலிலேயர், இந்த கோட்டையை தாண்டி போகலை, இவன் எப்படி வெளிநாட்டு பாஷையை பேசுறான்னு கேட்குறீங்களே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்து தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைபடியையும் நிர்ணயித்திருந்த ஆலோசனைபடியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் அங்கேயும் சொல்லலாம், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டுகளிலிருந்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினாலே கட்டப்பட்டிருக்க கூடாது. அங்கே சொல்ல, இயேசு மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டவர், அவர் உயிருள்ள தேவன், மரணத்தினாலே கட்டப்படவில்லை என்று அன்றைக்கு உலகம் முழுவதும் வந்த பக்தியுள்ள யூதர்கள் மத்தியிலே சொல்லிட்டு, அப்போ எப்படி இந்த பாஷையை பேசுகிறாங்கன்னு கேட்குறீங்கள, உங்களுக்கு புரியலைல்ல, இப்போ சொல்கிறேன் கேளுங்கன்னு அடுத்த 2 வசனம் சொல்கிறாரு. 32 33 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த இயேசுவை தேவன், நல்லா கைதட்டி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். பயப்படலை பாருங்க. ஒரு காலத்தில் பயந்து ஓடி ஒளிந்தவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்து அவங்க மேலே பெந்தேகோஸ்தே நாளில் அபிஷேகத்தை கொடுத்த பின்பு பயப்படலை. அவங்க சொல்கிறாங்க, இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்த அவரை உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பிதாவினிடத்திலிருந்து பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய எதை பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளினார். அவர் உயிரோடு எழுந்தார். நல்லா கவனிங்க, தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டார். தேவன்கிட்ட போய், ஆண்டவரே திருத்துவத்தின் 3ஆம் நபராகிய அந்த அபிஷேகத்தை கொடுங்கன்னு கேட்டார். தேவன் அவர்கிட்ட கொடுத்தாரு. அதை வாங்கி நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இந்த தெய்வீக அனுபவத்தை பொழிந்தருளினார், நம் நடுவிலே ஊற்றினார். நீங்கள் கேட்டீங்கல்ல, கலிலேயராகிய இவர்கள் எப்படி நம்ம ஜென்ம பாஷையில் பேசுகிறீங்கன்னு, இயேசு உயிர்த்தெழுந்ததுனால தான் இந்த அபிஷேகம் வந்திருக்கிறது, நாங்கள் எல்லாம் இந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கிறோம் என்று சொன்னாங்க. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு ஒரு அடையாளம் என்னன்னா, பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்தாவியானவருடைய நிறைவு. ஆமென்.
நீங்கள் எல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களே, நீங்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நடமாடும் சாட்சிகளாக இன்றைக்கும் நீங்கள் காணப்படுகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம்தான். நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிங்க, ஜீவாதிபதியை கொன்னீங்க, ஆனால் அவரை உயிரோடு எழுப்பினார். மீன் பிடிக்கிற பேதுருவாகிய நான் அவருக்கு சாட்சியாக இருக்கிறேன். எப்படிப்பா உனக்கு இந்த தைரியம் வந்தது? 3 வருஷம் இயேசுநாதர் கூட தாங்க ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் 3 வருட ஊழியம் ஃபெயிலியராக தான் முடிஞ்சுது. 3 வருட ஊழியத்தில் சக்ஸஸ் ஆகணும் இல்லை. இயேசுவை கைது செய்கிறாங்கன்னு சொன்ன உடனே பேதுரு பட்டயத்தை போட்டுட்டு என்ன செஞ்சிட்டான்? ஓடி போயிட்டான். பேதுரு அண்ணனே ஓடுறாரு. சாவியிலும் பின்பற்றுவேன்னு சொன்னார். அண்ணன் பின்னால் அங்கிக்கு பின்னாலேயாவது நிற்கலான்னு பார்த்தா அண்ணனே ஓடிட்டார். தலைவரே போன அப்புறம் நம்ம தொண்டர்கள் என்ன பண்ண முடியும்? கூட வந்திருந்த மற்ற எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. கேவலங்க. விலையேற பெற்ற ஆண்டவரை 30 வெள்ளிக்காசுக்கு ஒருத்தன் காட்டி கொடுக்குறான்னு சொன்னால் அவனுக்குள்ளே எவ்வளோ பலன் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மாம்சீகந்தான் இருக்குது, தேவனுடைய பலன் இல்லை. வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு முத்தமிட்டு காட்டி கொடுத்துட்டு போகிறான். ஒவ்வொரு சீசருடைய வாழ்க்கையை பாருங்கள். நீ இயேசுநாதர் கூட இருந்தவன் தானப்பா? ஆமாம்மா, நான் இயேசுநாதருடைய ஆளு தாம்மா. அவருடைய விசாரணை உள்ளே நடக்க, அதுக்காகத்தாம்மா வந்தேன். நான் சாவிலும் பின்பற்றுவேன்னு சொல்லி என்னை கொண்டு போட்டாலும் சரி, நான் இயேசுடைய ஆளுன்னு சொல்லணும்ல. ஒரு லேடிஸுக்கு பயந்து போய் ஒரு வேலை செய்கிற ஒரு பெண்ணு வந்து நீ கூட இருந்த மாதிரி தெரியுதப்பா, நைனா நீ கூட இருந்த ஆளு தானான்னு கேட்டவுடனே, ஐயோ நீ என்னம்மா தப்பாக பார்த்துருக்குற, உனக்கு சரியாக பார்வை இல்லை, அகர்வாலில் போய் கொஞ்சம் கண்ணை செக் பண்ணி கண்ணாடி போட்டுக்கோ, நான் அந்த மனுஷனே இல்லைன்னா. இல்லை, நீ இருந்த, உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததா சொல்கிறாங்களே, என்னடா இது, இவங்களை உறுதியாக நம்பினா என்ன பண்ணலாம்? உடனே சொல்கிறான், சத்தியமாக சொல்கிறேம்மா, உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அந்த ஆள் யாருன்னு தெரியாது. ஓடி போயிட்டாங்கங்க. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பும் கூட நிற்கலைங்க. உயிர்த்தெழுந்துட்டாரா அப்படின்னு சொல்லலை. அப்பவும் விசுவாசிக்க முடியல. திபேரியா கடல்கிட்ட போய் சொல்கிறான், எப்பா இயேசுவை நம்பி வந்தோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, நமக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் மீன் பிடிக்கிறதா. 3 வருஷத்துக்கு முன்னால் போட்டு போன போட்டு இன்னும் அப்படியே கிடக்குது, அதை சின்ன ரிப்பேர் பார்த்துட்டு திபேரியா கடலில் மீன் பிடிக்க போயிடலாம். மறுபடியும் பழைய தொழிலுக்கே போயிட்டாங்க, பின்மாற்றத்துக்கே போயிட்டாங்க. வலையை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஜீவனம் பண்ணணுமே, மனைவி பிள்ளைகளை காப்பாற்றணுமே. இயேசு போயிட்டாரு, இனி அவரை நம்ம பார்க்க முடியாது. இப்படி எல்லாரும் நடுங்கி கடந்த சீசர்கள் பெந்தேகோஸ்தே அபிஷேகத்திற்கு பின்பு தேவ பக்தி உள்ள மனிதர்கள் கீழே வந்தபோது அவங்களுக்கு எதிராக நின்று சொல்கிறாரு, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அந்த கொலை செய்தவர்களுக்கு நீங்கள் உடந்தையாக இருந்தீர்கள், நாங்கள் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு, அந்த தேவனுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று தைரியமாய் சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா, பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கின பரிசுத்த ஆவியானவர், உயிர்த்தெழுந்த நாளிலே ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் விழுந்து கிடந்த சீசர்களை தூக்கி நிறுத்தினது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருப்பாயானால், ஆவி நிறைவோடு நீ காண்பாயானால், அந்த அபிஷேகம் தான் பரிசுத்த ஆவியானுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை எந்த இடத்திலேயே வெட்கப்படுத்தாது, எந்த இடத்துல நீ தலைகுனிய மாட்டார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருப்பார். அல்லேலூயா. யோவானில் இயேசு சொல்வார், நான் போகிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் என்னை தேடியும் காண மாட்டீங்க. சீசர்கள் அழுதுட்டாங்க, என்ன ஆண்டவரை இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் போயிட்டா நாங்கள், எங்களுக்கு யார் இருக்கா, நாங்கள் அனாதைகள் ஆகிடுவோம், நீங்கள் தானே எங்களுக்கு பசி பட்டினி இல்லாமல் ஒரு தாய் மாதிரி எங்களை போஷித்து நேசித்து. எவ்வளவோ எதிர்ப்புகள் வரும்போதெல்லாம் உங்களை பார்க்குறதுனால அவங்க பயந்து ஒதுங்கிடுறாங்க. நாங்களும் தாயின் சிறகுக்குள்ளே இருக்கிற பிறந்திருக்கிற கோழி குஞ்சு மாதிரி உங்களுக்குள்ளே பத்திரமாக இருக்கிறோம், நீங்களும் இப்போ விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எங்கள் கதி என்னன்னு சொல்லி சீசர்கள்லாம் கண்ணீர் வடித்தார்கள், சோகமாயிட்டாங்க. அவங்களுக்கு சந்தோஷமெல்லாம் போயிடுச்சு. என்ன இப்படி ஆண்டவர் அடிக்கடி பேசுகிறாரு, இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரேன்னு சொல்லி. அப்போ இயேசு அவர்களை தைரியப்படுத்த சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 5-7 வரை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 16 இப்பொழுது நான் என்னை 5 இப்பொழுது நான்
என்னை அனுப்பின பிதாவினிடத்திற்கு போகிறேன். எல்லாரும் கவனிக்கிறீங்களாமா? போகிறீர் வெளியில இருக்கிறவங்களாம் கவனிங்க. பிதாவினிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. எங்கப்பா போறீங்கன்னு உங்களை ஒருத்தனும் என்ன கேட்கல. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால், நான் போக போறேன் என்று நான் உங்களுக்கு சொன்னதினாலே உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. உங்கள் இருதயம் துக்கத்தினாலே நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். ஒரு உண்மையை சொல்லட்டா? பீட்டர், ஜான், ஆண்ட்ரூ, நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? உங்கள் உள்ள ரொம்ப துக்கமாக இருக்கு. நான் இருங்க, போகிறாரே, அவர் போயிட்டாருன்னா நம்ம கதி என்னன்னு நினைக்கிறீங்கல்ல? இப்போ கவனிங்க, ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் உங்களை விட்டு போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போவேனே ஆகில் அவர்னா யாரு? பரிசுத்த ஆவியை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் போதும், அவரை அனுப்புவேன். ஹல்லேலூயா. நான் போனேன்னா உங்களுக்கு நல்லதுப்பா. எப்படி தெரியுமா? நான் போன உடனே பிதாவின் இடத்துல அந்த அபிஷேகத்தை வாங்கி அந்த தேற்றரவாளனை, அந்த பரிசுத்த ஆவியானவரை, அந்த அக்கினி அபிஷேகத்தை உங்கள் மேலே நான் ஊற்றுவேன், உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துல சொன்னார். அது மாத்திரமல்ல, உயிரோடு எழுந்த உடனேயே இயேசு சீசர்களை தேடி போனார். யோவான் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 19 22 வரை வாசித்து பாருங்க. உயிர்த்தெழுந்த உடனே, கல்லறை விட்டு வெளியே வந்த உடனே சீசர்களை தேடி போகிறார். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையே இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் சொல்றார் பாருங்க, யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சரி, சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் இப்போ ஆவியில் இருக்கிறேன், மாம்சத்தில் இல்லை. நான் ஆவியில் தான் இருக்கிறேன். இப்போ இனிமேல் உங்கள் கூட இருக்க வேண்டியது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இயேசு 3 வருஷம் ஊழியத்தில் கூட இருந்தார். சொல்லுங்கள் எல்லாரும். இயேசு 3.5 வருட ஊழியத்திலே சீசர்களோடு கூட இருந்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த பின்பு பரிசுத்தாவின் அபிஷேகமாக உள்ளே இருக்க ஆரம்பித்து விட்டார் அவர். அல்லேலூயா. இயேசு கூட இருந்தார் இதுவரை. ஆனால் இப்போ எப்படி இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவராய் அவர்களுக்கு உள்ளேயே இப்போ என்னாலும் கூடவே இருக்கிறார். முன்ன அப்படி இல்லை. சீசர்கள் காற்றிலே அலசடிப்பட்டு புயல் காற்றை எதிர்த்து நிற்க முடியாமல் மடிஞ்சு போகிறோமே ஐயோங்கும் போது இயேசு கடல் மேலே நடந்து வந்து உதவி செய்யணும். ஏன்னா அன்னைக்கு உள்ளே இல்லை, வெளியிலேருந்து தான் இயேசு வந்து உதவி செய்யணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, வெளியிலேருந்து வர வேண்டியதில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனால கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பரலோகம் எடுக்கப்படும் போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார் சீசர்களுக்கு. அது என்ன வார்த்தைனா, லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை சொல்றாங்க. இன்னைக்கு நம்மையும் பார்த்து அந்த வார்த்தையை தான் சொல்றாரு. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நிரப்பப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வருகிற, சொல்லுங்க, உன்னதத்திலிருந்து வருகிற பலன், சாதாரண பலன். இது எங்கிருந்து வர்ற பலன்?
உன்னதத்திலிருந்து வருகிற பலன். நேற்று வரைக்கும் சீசர்கள் பயந்தார்கள். 3 வருஷம் இயேசு கூட இருந்தும் ஆண்டவர் அவர்களை உருவாக்க முடியவில்லை. ஆனால் அபிஷேகம் பெற்ற பின்பு ஒவ்வொரு சீசனும் 10 இயேசுவுக்கு ஈடாக பயங்கரமாய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். காரணம் என்னென்னா, நேற்று இயேசு கூட இருந்தார், இன்றைக்கு அபிஷேகத்தின் மூலமாக உள்ளே இருக்கிறார். அதனால தான் சொன்னார், உன்னதத்திலிருந்து அந்த அபிஷேகம் வர எருசலேமில் எங்கேயும் போகாதீங்க. அந்த பலன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போங்க, தேவன் உங்களை வல்லமையாய் ஆசீர்வதிப்பார். இந்த தேசம், இந்த சட்ட திட்டங்கள் ஒன்றும் உங்களை ஒன்றும் செய்யாது என்று சொன்னார். அதே போல் காத்திருந்து அவர்கள் பெற்றார்கள். இன்றைக்கு போகிற இடமெல்லாம் அவங்களுக்கு கிடைத்த பெயர் உலகத்தை கலக்குகிறவர்கள். இங்கேயும் வந்துட்டாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு அம்மானிக்கு வந்து சொன்னாங்க, என்னம்மான வீடு, நல்ல வீடு வேணும், ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் ஜெபம் பண்ணோம். நல்ல வீடு பாஸ்டர், நல்ல ஹவுஸ் ஓனர், அருமையானவங்க, நாங்கள் அந்த வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு ஒரு நாள் அந்த பக்கம் வரும்போது வாங்க, சரிம்மா வர்றோம். 3 வாரம் ஆகலை, திருப்பி வந்து பாஸ்டர் திரும்பி எங்களுக்கு வீடு வேணும் பாஸ்டர், நீங்கள் ஒரு வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னம்மா ஹவுஸ் ஓனர், நல்ல ஹவுஸ் ஓனர்னு சொன்னேன், நல்ல வசதியாக இருக்குதுன்னு சொன்னேன். நல்லா இருக்குது, கர்த்தர் கொடுத்த வீடுன்னு. கர்த்தர் கொடுத்த வீட்டில் உனக்கு என்னம்மா பிரச்சனை? அந்த அம்மா சிரிக்கிறாங்க, அழுகுறாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அந்த வீட்டில் உட்காந்து நாங்கள் குடும்ப ஜெபம், எங்கள் வீட்டுக்காரோட நாங்கள் ஜெபிப்போம், டிவியில் ஆண்டோடைய வசனம் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து சொல்லிட்டாங்க, ஏங்க நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டான். நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்கள் சாமி எங்களை விட்டு வெளியே போயிடுச்சு, அது உள்ளே வரமாட்டேங்குது. கேட்டால் சொல்லுது, இவங்களுக்கு ஏன் வீடை கொடுத்த நீ? இங்கே இருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லுது. ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லைங்க நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க, அதனால தாங்க கிறிஸ்தவங்களுக்கு வீடு கொடுக்கவே நாங்கள் யோசிக்கிறோம் நாங்கள் அப்படின்றாங்க. இப்போ புரிஞ்சுதா உன்னதத்தின் பலனை? புரிஞ்சுதா? இப்போ சாதாரண தாய் ஒரு ஆவியின் மண்டலமே பார்த்து பயப்படுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்குள்ள உயிர் தெளிந்த பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு அசைவாடுகிறபடியினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஐசிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு உங்களுக்கு தெரியும். அந்த நாட்களில் நாங்கள் அந்த ரட்சிக்கப்படுற அந்த காலத்தில் நடந்த சம்பவம். ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஒருத்தர் அந்த ஐசிஎஃப்பில் வேலை செஞ்சார். அப்போ அவர் அங்கே வேலை செய்யும்போது அவருக்கு அங்கே ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த குவார்ட்டர்ஸில் அவர் குடியிருந்தார். நல்ல ஒரு தேவ மனுஷன், நல்லா ஜெபம் பண்ணுவார். லீவு நாட்களில் தானே தனியாக போய் தெருவா ஜனங்கள் கூடிய இடத்தெல்லாம் ஒரு 100 ட்ராக்ஸாவது கொடுக்காமல் வரமாட்டார். இது என்னங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு நின்று ஆண்டவரை பற்றி சொல்வார். அவங்க குறிப்புகள் கொடுத்து அதை கேதர் பண்ணிட்டு வந்து வீட்டில் உட்காந்து ஜெபிப்பார். சபைகளுக்கு தொடர்ந்து ஆராதனை விடாம நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு தேவ பிள்ளையாக அந்த ஆங்கிலோ இந்தியன் இருந்தார். அங்கே சுற்றுப்புறத்தில் எல்லோரும் அவரை துரன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் அவரை என்ன துரை டூட்டி பரப்பிட்டியா நீ அப்படிம்பாங்க. சின்ன பசங்க கூட பெரியவங்க என்ன துரை டியூட்டி போலியா இன்றைக்கி ஆஃபுங்க லீவுங்கன்னு எல்லாத்தையும் சகஜமாக பழகுவார். அதே தெருவில் கடைசியில் ஒரு மந்திரவாதி ஒருத்தர் இருந்தான். அவன் இந்த 4 நட்சத்திரம் பார்க்கறது, சூனியம் பண்ணுறேன், குறி சொல்கிறேன், அதை பண்ணுறேன், பில்லி சூனியம் பண்ணுறேன், ஏவல் பண்ணுறேன், உனக்கு நல்ல கெட்ட தோஷத்தெல்லாம் நீக்கி நல்ல காரியத்தை நடத்தானு சொல்லி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு அந்த கோட்ரஸில் ஒரு ஓரத்தில் அங்கே ஒருத்தர் இருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தான். இது அவருக்கு தெரியும், கண்டுக்கிடவே இல்லை. ஒரு நாள் அந்த மந்திரவாதி அந்த ஜோசியக்காரை வந்து சொன்னான், யோ துரை வெளியே வாயா. வெளியே வந்தேன்னு இவன் ஏன் நம்மளை போய் கூப்பிட்றான், இவனுக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த பார், நீ வளர்க்குற ஆடு என் வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் நான் என் தெய்வத்துக்காக வச்சுருந்த சில பூஜை பொருள்களெல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. இந்த செடிங்கெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதை மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. பார், மரியாதை கட்டுறோம், என்ன நினச்சிருக்கிற நீ, போய் ஆடுங்களை ஒழுங்காக கட்டிப்போம். சாரிப்பா, அது நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படி கால் நடக்கட்டும்னு தெருவில் நடக்க விட அப்புறம் கட்டி போட்டுருவோம். என் மனைவி மறந்துட்டா போட்டிருக்கு, இனி வராதுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார். போயிட்டான். அந்த பயம் இருக்கணும் அப்படின்ட்டு போயிட்டான். திரும்ப ஒரு நாள் போனால்
இந்த ஆடு திரும்பவும் அங்கேயே போய், இது என்ன ஆடோ தெரியலை, எத்தனை இடத்துல இருக்குது மேயக்கூடாது, திருப்பி அவன் வீட்டிலே போய் மேய்ஞ்சிட்டு ஓடியாந்துருச்சு. அன்றைக்கி வந்து பயங்கர கத்தனோன்னு சொன்னாங்க. சரி, அவர் நினச்சாருச்சு, இனிமேல் இந்த ஆடை வந்து அவிழ்த்தே விடக்கூடாது, இல்லைன்னா பேசாமல் கசாப்பு கடைக்கு விற்றுற வேண்டியதான். இப்படி ஒரு தெருவில் இருக்கிற நம்ம சண்டை போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அவன் பயங்கரமாக தாறுமாறாக பேசுகிற பாரு, நான் ஏற்கனவே சொன்னேன், 2வது முறையும் நீ செஞ்சிட்ட, நான் மாத்திரம் உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை அந்த நொடியே தூக்கிடுவேன், உன் வேலை, உன் குடும்பம், வீடு, இந்த உலகத்திலே நீ வாழ முடியாது, பார்த்துக்கோ, மரியாதையாயிரு அப்படின்னு விட்டான். அது வரைக்கும் கேட்ட துரைக்கு கோபம் வந்துடுச்சு. இப்போ அவர் சொன்னார், ஆடை பற்றி சொன்னேன், வேணால் நான் வித்துடுறேன், அதுக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன், இனி வராதபடி நான் பார்க்குறேன், நீ என்ன தூக்கிடுவேன், என்னமோ உலகத்தை விட்டு போயிடுவேன், என்ன நினச்சிருக்கிற நீ நினைக்கிற மாதிரி என்ன பிடுங்கி போடுற, என்ன சின்ன கீரை மாதிரி நினச்சிருக்கிறியா, கண்மலை மேலே என்னை நிறுத்தி வச்சிருக்கிறாரு என் ஆண்டவர். நீ தெருவில் நின்றுக்கிட்டு எல்லாரும் கேட்க நீ இந்த வார்த்தையை பேசிட்டதுனால நானும் சொல்கிறேன், முடிஞ்சா 21 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன், நீ என்னை இந்த உலகத்தை விட்டு நீ தூக்குற, 3 வாரத்தில் தூக்கலைன்னு வச்சுக்கோ, மவனை வீட்டுக்குள்ளே வந்து உன்னை போட்டு உதப்பேன். தூக்கிட்டேன்னா உனக்கு பிரச்சனையே இல்லை. தூக்கலை 21 நாள் கழித்து நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் உன் வீட்டுக்குள்ளே வந்து ஒன்று, எனக்கே சவால் விடுறியா, டே உனக்கு தாண்டா, போடா, பாரு என்ன நடக்குது, போய் பாரு போ. மனைவி பக்கத்தில், என்னங்க நீங்கள் அந்த ஆள்கிட்ட போய், எங்கள் மோசமான ஆளுங்க, அவன் பாட்டுக்கு என்னத்தனா மந்திரங்கந்திரம் போய்ட்டு சுடுகாட்டு போய்ட்டு எலும்பு கூட கொண்டு வந்து மண்டை ஓட கொண்டு வந்து எதனா வச்சுட்டு செஞ்சாலும் அது இது அடப்பாங்கம்மா. எனக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை, எனக்கு விரோதமாக மாந்திரவாதமும் இல்லை. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார். அல்லேலூயா. எங்கள் ஆண்டவரை பற்றி தெரியாதுமா, நீங்கள் பயப்படாதீங்கம்மா. அவர் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு டியூட்டிக்கு போயிடுவார், வேலை செஞ்சார். இவர் பயங்கரமாக, ஏன்னா ப்ரிஸ்டேஜ் ஆகிப்போச்சு. இந்த சவாலில் ஜெயிக்கலைன்னா இனி ஒரு பயலும் அவர்கிட்ட வந்து அந்த ஒரு நோட்டில் கட்டம் கொண்ட ஜாதகத்தை தூக்கிட்டு வரமாட்டான். வீடு திறக்கணும், வீடு கட்ட போகிறேன், அது என்றைக்கு கட்டலாம், கல்யாணம் எப்போ பண்ணலாம், ஏன்னா தோஷம் இருக்கா, ஏதாவது கேட்டு வரும், 5-10 சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கலாம். இவங்கிட்ட தோத்துட்டோன்னு சொன்னால் உள்ளே வந்து வேறு அடிப்பேன், வேறு துறை, வேறு மாட்டுக்கறி சாப்பிட்டு எல்லாம் ஆள் பயங்கரமாக இருக்கிறான், கோபத்தில் வந்து அடித்தான ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருக்குமே அப்படின்னு பயந்து போய் பயங்கரமாக உட்காந்து பூஜையில் உட்காந்து செய்ய ஆரம்பிச்சிட்டான். இவர் ஜெபம் பண்ணிவிட்டு அமைதியாக விட்டார். 21 நாள் கடந்தது. அன்றைக்கி அந்த தெருவில் ஃபுல்லாக ஜனம், ரோடு முழுதும் ஜனம். இவர் வேலைக்கு போய்ட்டு சைக்கிளில் வர, இவருக்கு அந்த 21 நாள் மறந்து வச்சு போட்டிங்க அவருக்கு. இன்றைக்கி 21ஆம் நாள் மறந்து போய் இவர் சைக்கிளில் வரும்போது இந்த பசங்க, டே இதோ வராரா, இந்த துறை தாண்டா, இதோ இந்த துறை தான் பசங்கள்லாம் பேசுகிறாங்க. என்னங்கடாண்ணா, போ தெரியும் போ அப்படின்றாங்க. நேராக வீட்டுக்கு வந்து இன்றைக்கும் ஆடு ஓடி போய் வேலையை காட்டிருச்சு போல் இருக்கு, இனி அவங்ககிட்டயே ஆடை கொடுத்து எப்பா நீயே விற்று எடுத்துக்கோப்பான்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதான், அவன்கிட்ட போய் மன்னிப்பு கட்டுற வேண்டியதான் அப்படின்னு நினச்சா அவங்க சொல்கிறாங்க, ஐயா அவன் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அதிலே விழுந்து செத்து கிடக்கிறான், அவன் உயிரே அவனை விட்டு போயிடுச்சு. அதுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. என்னென்னவோ செஞ்சு பார்த்தான், ஒரு நாள் முடியாமல் தோற்று விழுந்துட்டான். அதில் தான் இந்த துறை தான். அன்றைக்கு தான் துறைக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை, துறை கூட இருக்கிற கர்த்தர் யார் என்று எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க எப்போ பார்த்தாலும் மந்திரவாதத்தை பற்றியும் சூனியத்தை பற்றியும் ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சபையில் கூட 1-2 இருக்குது. மரத்தினால் சுத்தியல் செஞ்சு வாங்கி மண்டையில் போடலான்னு வச்சுருக்கிறேன் நான். எப்போ பாரு, நேற்று ராத்திரி 8 மணிக்கு கரண்ட்டு போயிடுச்சு பாஸ். ஆமாம்மா, அங்கே கூட கரண்ட்டு போச்சுமா, ஜென்ரேட்டில் தான் அந்த நேரம் பின் வீட்டுக்காரி இல்லை, அவள் சூனியம் பண்ணி தான் கரண்டே போச்சு. அடாடா, கரண்ட்டு போனதில் கூட சூனியமா, இது ரொம்ப ஆபத்தானதாச்சே. சரி பாஸ்டர், காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே கோழி கத்துது பாஸ்டர், சேவெல்லாம் கூவுது பாஸ்டர், அது அந்த பிசாசுடைய இது பாஸ்டர். அது எப்போ பார்த்தாலும் பிசாசை பற்றியே பேசுகிறது, ஆண்டவரை பற்றி பேசுகிறதே கிடையாது. இந்த அம்மாவுக்கு தூக்கம் வரலன்னா எதிர் வீட்டுக்காரி,
இந்த அம்மாவுக்கு பசி எடுத்தால் பின்னால் உள்ளவங்க, பசி எடுக்கலைன்னா இந்த பக்கம் உள்ளவங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றே சொல்கிறது. சில நேரம் பாருங்கள், பிசாசே ஆண்டுடைய பிள்ளைங்கிட்ட என்ன தெரியுமா, இவங்கெல்லாம் கர்த்தருக்குள்ளே போயிட்டாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்ல ஆவியில் வளர்ந்துட்டாங்க, வசனத்தை சொல்கிறாங்க, இவங்கிட்ட போய் மோதுனா அடி அடி அடின்னு அடித்து நம்மளை தரையோடு என்ன பண்ணிடுவாங்க, காலி பண்ணிடுவாங்க. இவங்கக்கிட்டலாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டான்னு அவனே ஒதுங்கி நிற்பான். ஆனால் சில சகோதரி விடுறதில்ல, அவனை வம்புக்கு இழுக்கிறது. என்னம்மா ஜுரமா? ஆமாம் பிரதர், பிசாசு பிரதர் ஜுரம் கொடுத்துட்டான் பிரதர். என்ன வைத்த வலி பிசாசு பிரதர் தான் எனக்கு என்ன பண்ணிட்டான் பிரதர், பிசாசு தான் எனக்கு வைத்த வலியை கொடுத்துட்டான். என்னம்மா தலையில் முடி கொட்டுது, அந்த பிரதர் அந்த பிசாசு தான் என் முடியெல்லாம் தலையில் என்ன செய்ய வைக்கிறான், கொட்ட வைக்க. ஒவ்வொன்றுக்கும் இவன் பார்ப்பான், என்னடா இது, நாம் இவனை விட்டு வெளியே வந்து 10 வருஷம் 12 வருஷம் 6 மாதம் பக்கத்திலே போகிறதில்ல. ஆனால் எவனுமே நம்மளை பிரதர்னு கூப்பிட்டதே இல்லை. இந்த ஒரு விசுவாசி தான் பிசாசாகிய நம்ம பிரதர் பிசாசு பிரதர் பிசாசு பிரதர் பிசாசுன்னு சொல்கிறான். இவ்வளோ பாசம் உள்ளவளை விட்டு நம்ம எங்கே போகிறது? உடனே உன்னை தேடி நான் ஓடி வந்துடுறேன் இப்போவே. அதுக்கப்புறம் என்ன, எல்லாம் ஒரே போராட்டம். முதல்ல அவனை பேசுகிறத நிறுத்துங்க. தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் பேசுங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலுடைய ஊழியத்தை பாருங்கள். கண்ணு தெரியாமல் இருந்தான், அனனியா கை வச்சு ஜெபிச்சார், செதில்கள் விழுந்தது, ஞானஸ்நானம் எடுத்தான், அபிஷேகமும் பெற்றார். ஞானஸ்நானம் எடுத்தான், அபிஷேகமும் பெற்றார். அந்த நாளில் இருந்து நடந்தது என்ன தெரியுமா? நீங்கள் அந்த பவுலுடைய சரித்திரத்தை நிறையா படிங்க, உங்களுக்கு நிறையா விசுவாசம் வரும். அப்போஸ் நடவடிக்கைகளை கரைச்சி குடிங்க. எபேசு பட்டணத்தில் சில மந்திரவாதிங்க இருந்தாங்களாம். அந்த மந்திரவாதிங்க என்ன செய்வாங்களாம், பிசாசை துரத்துவாங்க. இயேசுவை பற்றி யூதர்கள் சொன்னது ஞாபகம் இருக்கா? இவர் தலைமை பிசாசை என்ன செய்கிறாரு, கூட வச்சிருக்கிறாரு. அதனால் குட்டி குட்டி பிசாசெல்லாம் என்ன பண்ணிடுறாரு, இவர் கையில் பெரிய பிசாசு இருக்குது, அதனால் சில்லற பிசாசெல்லாம் என்ன பண்ணிடுறாரு, துரத்திடுறாரு. அதனால் பெயல் செபூல் அப்படின்னு சொன்னாங்க. பெயல் செபூலுங்கிறது பெருசு, அதான் ஹெட்டு கையில் இருக்கிறதுனால அவர்கிட்ட போன உடனே, இந்த பார் என்கிட்ட வந்துட்டாங்க, நீ விலகிரு. உடனே அது தலைவரே சொல்லிட்டாரு, உடனே அது விலகிருமா. அப்படித்தாங்க, இவரே பேய்ங்க, இவரே தலைமை பிசாசுங்க, அதனால தான் குட்டி குட்டி பிசாசை துரத்துறாரு அப்படின்னு சொன்னாங்க. இதை எபேசு பட்டணத்தில் இருக்கிற சில மந்திரவாதிகள் மாயவித்தக்காரங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ பவுலும் அன்னைக்கு பிசாசுகளெல்லாம் பயங்கரமாக துரத்துனார். உடனே நினச்சாங்க, அப்போ அவர்கிட்ட ஏதோ பெரிய பிசாசு இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு பேய் ஓட்ட வந்தபோது அவங்க சொன்னாங்களாம், இந்த பார் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு கட்டளை இடுகிறோம், நீங்கள் இவங்களை விட்டு என்ன செஞ்சிருங்க, போங்க அப்படின்னாங்க. நான் எங்கள் கிராமத்தில் பேய் ஓட்டுறதெல்லாம் பார்த்துருக்குறோம். அதுக்குன்னு சில கிருபை பெற்றவர்களை, கிருபைனா நீங்கள் தேவ ஜனங்கள் கிடையாது, அந்த உலக மக்களை கூட்டம், ஜாடகடெல்லாம் போட்டிருப்பாங்க, தாடியெல்லாம் பெருசாக வச்சுருப்பாங்க, முகத்துலலாம் இது பூசி அந்த உடுக்கு மாதிரி வச்சு அடிச்சுக்கிட்டு, அவருக்கு அசிஸ்டண்ட் வேறு 4-5 பேர் வந்துடுவாங்க. உட்காந்துன்னா பேய் பிடிச்சது உட்காந்துருக்கோம். அது என்ன செய்யணும், தலையை விரித்து போட்டு அது அப்படியே சுற்றும், பயங்கரமாக தலை ஆடும். அது ரவுண்டு வரும்போது அப்படியே ஒரு 7-8 அடி நீளத்துக்கு சுற்றிட்டு வர, எல்லாம் விலகி இருப்பாங்க. அப்படி சுற்றிட்டு திடீர்னு அப்படியே நாக்கை கடிச்சு ஒரு முறைக்கும் பாருங்க, எங்களுக்கெல்லாம் கதி கலங்கி இருதயம் இடம் மாறிடும். சுற்றிக்கிட்டே சும்மா இருக்க வேண்டியதான். அது என்ன இடையில வேற ஒரு பார்வை, அப்படியே டக்குன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு நாக்கை கடிச்சிட்டு ஒரு குரல் ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் உடனே திருப்பி ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். இவன் நின்றுக்கிட்டு அந்தந்த இதெல்லாம் சொல்லிவிட்டு, நீ போயிடு, நீ யார், ஏன் இந்த பொண்ணை பிடிச்ச, நீ இந்த மங்கை ஏன் பிடித்தாய், நீ இந்த மங்கையை விட்டு போயிடு, இவா என்ன செஞ்சா, இவா கல்யாணத்தை நீ கெடுக்கிறிய, இவா சந்தோஷத்தை கெடுக்கிறிய, போயிடுமா. அது யாருன்னு சொன்னவொன்னே அதுக்கு தகுந்த மாதிரி, அது கொஞ்சம் பெருசாக இருந்தால் தாயே போயிடு தாயம்பா, இல்லைன்னா பேர் சொல்லி நீ போயிடுடி அப்படின்னு கூட என்ன சொல்லுவான். அதை என்னென்னவோ சொல்லி மிரட்டுவோம். அதெல்லாம் கேட்கும். கடைசியில் சொல்ல, நான் போயிடுறேன்டா. அந்த மந்திரவாதி ரொம்ப மரியாதையாக சொல்லும், நான் என்ன செஞ்சிடறேன், நான் போயிடுறேன்டா. உடனே போயிடும். அவனே போயிடு, இப்போவே போயிடு, இப்போ போக மாட்டேன், உனக்கு என்ன வேணும். அப்போ தெரிஞ்சு போச்சு, ஏதோ டிமாண்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சு போச்சு. உனக்கு என்ன வேணும், எனக்கு
குளத்துக்கார், அதாவது குளத்துக்கு பக்கத்தில் விற்கிறாங்கள சாராயம், ஒரு பாட்டில் சாராயம் எடுத்துன்னு வா. இது போகிறதுக்கு லஞ்சம். ஒரு பாட்டில் சாராயம் எடுத்துகிட்டு வா, ஒரு பாக்கெட் சுருட்டு எடுத்துகிட்டு வா. சாப்பிட்றதுக்கு மொச்சக்கட்டை போட்ட கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு வா. இந்த துணி எடுத்துகிட்டு வா. இதுக்கெல்லாம் லிஸ்ட்டு போட்டு பார்த்தா ஒரு 1000 ரூபா கிட்ட வந்துடும். இதெல்லாம் செலவு பண்ண 1000 ரூபா. இவன் என்ன சொன்னதுன்னு, சரி தாயி செஞ்சிடறேன் தாயி. இங்கே பார்ப்பான் அவங்க, சரிங்க மொச்சக்கொட்டை போட்டு அதெல்லாம் செஞ்சிடலாம், புடவை எடுத்தலாம், சாராயம் தானே, எங்கள் வீட்டுக்காரன் சொன்னால் வாங்கிட்டு அவன் அடிக்கடி போய் குடிச்சிட்டு வர்ற பையன் தான், வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். உடனே தறிதுன்னு ஆட்டுவான். எல்லாம் சொல்லிவிட்டு போனால் இருறா போகிறேன்டா அப்படின்னு அதட்டிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் என்னத்தையும் ஒன்றை போட்டு துரத்திடுவான், போயிடும். இதை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். அதை துரத்துறதுக்குள்ளே அவன் படுற பாடு இருக்குது பாருங்கள், 4 பிரசவத்துக்கு ஈடானதாக இருக்கும் அது. ஆனால் பவுல் என்ன செய்கிறார் தெரியுமா? இயேசுவின் நாமத்தில் துடிச்சுக்கிட்டு அப்படியே ஓடுது. மந்திரவாதிங்க பார்த்தாங்க, இது நல்லா இருக்க, இதுங்கிட்ட திட்டு வாங்கி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இதுங்களை துரத்துறதை விட இயேசுங்கிற நாமத்தை சொன்ன உடனே ஓடுத. ஆஹா, இனி நம்ம பேயை துரத்துறதுக்கு இந்த மந்திரத்தை தான் பயன்படுத்தணும். உடனே என்ன பண்ணான்களாம், ஸ்கேவா அப்படின்னு ஒரு மந்திரவாதி, அவனுக்கு 7 பிள்ளைகளாம், எல்லாருமே இந்த தொழில் செய்கிறவங்க, பரம்பரை தொழில் அவங்களுக்கு. அது எல்லாரும் ஒன்று சேர்ந்து அன்றைக்கி பிசாசு பிடித்திருந்த ஒருத்தனை பார்த்துட்டு சொன்னாங்களா, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம், இப்பொழுதே இவனை விட்டு போ அப்படின்னுச்சு. அது ஒரு ஆம்பளை பிசாசு. அது நல்லா ஆடிக்கிட்டே இருந்தது. சரி நமக்கு ஏதாவது வாங்கி தருவான், வாங்கிட்டு விட்டுட்டு போகலான்னு நினச்சா, இவன் முதலுக்கே மோசம் வைக்கிற மாதிரி யாருடைய பேரில் சொல்கிறான், இயேசுவை நாம். உடனே டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தான். சொன்னான், டேய் பத்தியா, இயேசு யாருன்னு எனக்கு தெரியும், இந்த பவுல் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் யாரடா அந்த இயேசுவை சொல்கிறதுக்கு, நீங்கள் யாரடா அந்த பவுலை பற்றி பேசுகிறதுக்கு, இந்த வர்றண்டா அப்படின்னு எந்திரிச்சது பாருங்க. அத்தா விடுன்னு சொல்லி ஓடுனான்களா, அண்டர் வேற கூட விட்டு வைக்கலையா. அது தெருவா ஓட எங்கெங்கெல்லாம் ஓடுறான, காப்பாற்றுன்றான். எங்கே காப்பாற்ற, அந்த ஒருத்தனை பார்த்து எல்லாரும் ஓடுறாங்க. இவன்களுக்கு வந்ததை பார்த்து எங்கே நம்மளையும் அரை நிர்வாணமாக்கிடுவாங்களோன்னு ஓடுறாங்க. எவேசு பட்டணம் பஜார் ஃபுல்லாக ஓடுறாங்க, ஹைவேஸ் ஃபுல்லாக ஓடுறாங்க, தெருவாக ஓடுறாங்க. எந்த இடத்துல விடலை. அத்தனை பேரையும் காயப்படுத்தியதாம், நிர்வாணப்படுத்தி இயேசுங்கிறது யார் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அன்றைக்கி அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாருமே இயேசு யாருன்னு என்று சொல்லி அன்றைக்கு புரிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க இயேசு உயிர்த்தெழுதலில் நமக்கு கொடுத்த அபிஷேகம். இன்றைக்கி உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அது நீங்கள் தெரியல உங்களுக்கு. வாசித்து பாருங்களேன், அந்த வசனத்தை வாசிடுவோம். 19ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11 இருந்து வாசிங்க பார்க்கலாம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து, அவன் பயன்படுத்துகிற கர்ச்சிப்புகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து, தோள்களிலே போடுகிற துப்பட்டாக்களையும் கொண்டு வந்து வியாதிஸ்தர் மேல போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயின. பார்த்துங்க, பொல்லாத ஆவிகளும் இந்த கச்சையை போட்ட உடனே என்ன செஞ்சதான், பயந்து ஓடிச்சான், அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாதிரிகளாய் திரிகிற ஊர் ஊரா போய், சுடுகாட்டில் இருந்து நான் வருகிறேன், ஆபீஸ்ல இருந்து வருகிறேன், என்கிட்ட அந்த வல்லமை இருக்கிறது, இந்த வல்லமை இருக்குன்னு ஊர் ஊரா கப்சா கட்டிக்கிட்டு அலைந்தாங்களாம் ஒரு கூட்டம். அந்த யூதரில் சிலர் பொல்லாத ஆவி பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின், பாத்தீங்களா, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். அப்பன் தேவாலயத்தில் ஊழியம் செய்யறான், பிள்ளைங்க பேய்க்கு ஊழியம் செய்யறாங்க. ஸ்கேவாவுடைய 7 பிள்ளைகள் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, என்னதுங்க பொல்லாத ஆவிகள்லாம், ஆவியா, ஆவி
அப்போ ஒரே ஒன்று தான், ஒரே ஒரு ஆவி அவர்களை நோக்கி, ஒரு கூட்டத்தை 7 பேரை நோக்கி, இயேசுவை அறிவேன். எனக்கு இயேசு யாருன்னு தெரியும். சொல், இயேசு யாருன்னு? அவர் உன்னதங்களில் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். எங்களெல்லாம் ஜெயிச்சுட்டு அதிகாரத்தை பிடுங்கிட்டு போய் அவர் மேலே உட்கார்ந்திருக்கிறாரு. இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன். இயேசுவால் அழைக்கப்பட்டு இயேசு பவுலுக்குள் இறங்கி இருக்கிறதையும் நான் அறிவேன். நீங்கள் யார் என்று சொல்லி, நீங்கள் யாரடா, நீங்கள் யார் என்று சொல்லி, பொல்லாத ஆவியை உடைய அந்த சிங்கிள் மேன் மனுஷன் அவர்கள் மேல் 7 பேர் மேலே பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் எப்படி ஓடினாங்களாம்? துண்டை காணும், இதைத்தான் சொன்ன, துணியை காணும்னு சொல்லி காயப்பட்டவர்களாகி அந்த வீட்டை விட்டே என்ன செய்தார்களாம்? ஓடி போனார்கள். இது எபேசியிலே குடியிருந்த யூதர், கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது, அங்க குடியிருந்த எல்லாருக்கும் இந்த நியூஸ் பரவிருச்சு. அன்னைக்கு டிவியில் ஃப்ளாஷ் நியூஸே அதுதான், தலைப்புச் செய்திகள். என்னன்னு பார்த்தா இதுதான் ஓடுது, 2 நிமிஷம் ஓடுது. யூடியூப்பில் வலைதளங்களை எல்லாம் நம்ம ஆளுங்க அப்படியே அனுப்பி விட்றாங்க. இது எபேசு பட்டணத்திலேயும் கிரேக்கர் மத்தியிலேயும் குடியிருக்கிற எல்லாரிடத்திலேயும் பயம் வந்ததாம். கேள்விப்பட்ட எல்லாரும் பயமடைந்தார்கள். இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. சரி, நல்லா கவனி. இங்கே ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஹலோ, எல்லாரும் கவனி, ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இன்றைக்கி ஏன் நம்ம கர்ச்சீப்பை போட்டால் நோய் போக மாட்டேங்குது? இன்றைக்கி ஏன் நம்ம தோளில் இருக்கிற அந்த உருமால்கள், என்ன சொல்கிறது, கச்சை அந்த துப்பட்டாவா, சரி, அது என்ன சால்வையை போட்டால் பேய் போக மாட்டேங்குது? அன்னைக்கு கிரியை செய்த ஆண்டவர் தானே இன்றைக்கி இருக்கிறாரு. ஏன் போக மாட்டேங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு தெரியும். முதல் நூற்றாண்டில் ஊழியம் செய்தவங்கெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க, ஆண்டவரை சார்ந்திருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பெருமை வராது. கர்த்தர் கொடுத்தாருந்தாங்க. ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை. 2 சில்லற பிசாசு போயிட்டாலே அப்படியே காலர் அப்படி தூக்கி போட்டு இந்த ஊழியக்காரன் நிற்பான், இந்த விசுவாசி நிற்பான். இவங்கிட்டெல்லாம் கர்ச்சீப்பை போட சொன்னால் கடைசியில் இவனை என்ன செய்ய முடியாது? கையிலே பிடிக்க முடியாது. இவனுக்கு இந்த அபிஷேகம் போதும் தான். அதைத்தான் நான் சொன்னேன், அபிஷேகத்தில் எளிமையாக தாழ்மையாக இருந்தீங்கன்னா உங்களை மேலே 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 கர்த்தர் கொண்டு போவார். அன்றைக்கி அவனுக்கு மாட்டை கொண்டு வந்து பழி செலுத்த போகிறாங்க, மாலைகளை போடுறாங்க. ஐயா, நீங்கள் மெர்க்குரி, நீங்கள் ஜூபிட்டர், நீங்கள் எங்கள் தெய்வ அவதாரம். நாங்கள் அவதாரமாக கதையில் படித்த ஜூபிட்டரையும் மெர்க்குரியை கண்ணால் பார்க்குறோம், அதனால் மதிக்கிறோம். மாட்டை கொண்டு வந்து பழி செலுத்த போகிறோம், பூ மாலைகளை போடுறாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் பாடுள்ள மனுஷர் தானே, ஏன் இப்படி செய்கிறீங்க? இதெல்லாம் தேவன் செய்கிறாரு அப்படின்னு அவங்கள நிறுத்துறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்களாம்? கஷ்டப்பட்டாங்களாம். ஆனால் இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு மாலையை போட்டு பாரு, என்னங்க சின்ன சைஸாக போட்டிருக்க, கொஞ்சம் பெரிய என் உடம்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போட வேண்டாமா? போட்டுட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே போட்டால் கொடுப்பான், போஸ் கொடுப்பான். இவனை நம்பி ஆண்டவர் வந்து கர்ச்சீப்பை போட்டால் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுப்பார் ஆண்டவர். ஏன்னா இவங்க கையில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, 1000 கர்ச்சீப்பை ஜெபம் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கர்ச்சீப்பு வந்து 1500 ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கிடலாம். இந்த கர்ச்சீப்பை நீங்கள் நோய் உள்ள இடத்துல வச்சுட்டு படுத்து தூங்குங்க, சுகமாயிரும். உடனே பிஸ்னஸ் ஆக்கிடுவான். எண்ணெய் பாட்டில் கொடுத்தா பிஸ்னஸ் ஆக்கிடுவான், எல்லாமே பிஸ்னஸ் ஆக்கிடுவான். அதனால தான் அன்னைக்கு செஞ்ச வல்லமே செய்ய முடியல. இன்றைக்கும் அதே ஆவியானவர் அதே அபிஷேகத்தோடு முந்தின காலத்தை விட இன்றைக்கு செய்ய இருக்கிறாரு. நீங்கள் அவரை மாத்திரம் உயர்த்தி உங்களை மறைத்து கொள்வீர்களானால் கட்டாயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் அல்லேலூயா. ஆண்டவர் அற்புத அடையாளம் செய்யும்போது ஒரு சின்னதை கூட நீங்கள் உங்களுக்கு எடுக்கக்கூடாது. அத்தனை யாருக்கு கொடுத்துடணும்? கர்த்தர். இது கர்த்தர் செய்தார், நான் இல்லை. இந்த சிஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணோடனே எனக்கு நல்லா ஆயிடுச்சு. அந்த சிஸ்டர் வந்து என் வயிற்றில் கை வச்சு ஜெபிச்சாங்களா, அந்த வயிற்றில் இருந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி மறைஞ்சு போயிடுச்சு. நான் நல்லா இருக்கிறேன்னா ஒன்று நான் தான் அந்த ஆள் அப்படி நின்னீங்கன்னா அதோடு தொலைஞ்சிது உங்கள் அபிஷேகம். அதுக்கப்புறம் கட்டி இல்லை, ஒரு சின்ன மறு கூட என்ன செய்யாது, போகாது. இன்றைக்கி ஏன் சபையில் செய்ய முடியலை அப்படின்னா பெருமை, அவருடைய மகிமையை திருடுகிறோம். அன்றைக்கி இருந்த பரிசுத்தவான்கள் அதெல்லாம் திருடலை. வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டாங்க, எனக்கு மாலை போடாத அப்படின்னு.
இன்றைக்கி எங்கே போனாலும் மாலை. ஊழியக்காரங்களுக்கு வாழ்த்துறவனும் மாலை போடுறான், சாகிறவனும் மாலையை போடுறான். மாலை எதுக்கு போடுறோன்னே நமக்கு தெரியறதில்ல. கேட்டால் உயர்த்துறோன்றாங்க. நேற்றைய தினம் கட்சிக்காரங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஃபாதரை பார்க்கணும், எதுக்கு? எங்களுக்கு ஓட்டு போட சொல்லி கேட்கணும். அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்தார். நான் சொன்னேன், ஃபாதர் ப்ரேயரில் இருக்கிறாரு, ஜெபம் பண்ணுறோம், உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவார், போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறேன். அப்படி அவ்வளோதான். போனால் எனக்கு ஒரு துண்டு கிடச்சிருக்கலாம், ஒரு சால்வை போட்டிருப்பாங்க, ஒரு 100 ரூபா எனக்கு லாபம்தான். நமக்கு அது முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. இதே இடத்துல வந்த எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு இன்றைக்கி சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, அடுத்த எம்எல்ஏக்கு நிற்கிறாங்க, இதே ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாங்க. எனக்கு சொல்லுவாங்க, ஃபாதர் நீங்கள் இதே குட் ஃப்ரைடே டைமில் தான், அந்த நேரம் 21ஆம் வருஷம் வருவாங்க, நீங்கள் ஒன்றும் வேண்டாம், அவருக்கு ஒரு சால்வை மாத்திரம் போத்திட்டிங்கன்னா போதும், அவர் 1 நிமிஷம்தான், வேறு 1 நிமிஷம்தான் அவர் கொஞ்சம் மக்கள் மத்தியில் பேசி 1 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சால்வை ஒன்று நீங்கள் போட்டால் போதும். நான் சொன்னேன், நான் அவருக்கெல்லாம் சால்வெல்லாம் போட மாட்டேங்க, நான் வேணா அவர் எனக்கு போட்டு போக சொல்லுங்கள். நான் ஒரு 100 ரூபா 150 ரூபாய் சால்வை வாங்கி போட்டுக்கிட்டு அதெல்லாம் இல்லை. 2வது, 6 நடத்தும் போதெல்லாம் வரக்கூடாது. முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணால் என்ன செய்ய சொல்லுங்கள், வர சொல்லுங்கள். ஆராதனை அவருடையது, அவர் உலாவுற மகிமைப்படுற நேரம், மனுஷனுக்கெல்லாம் இடம் கிடையாது. அவன் எப்போ ஃபாதர் வரட்டும் சொன்னேன். அதே மாதிரி காத்திருந்தாங்க. சொன்ன உடனே அதை முடிஞ்சோடனே வந்தாங்க நின்னாங்க. அவங்களுக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணியே அனுப்பிவிட்டேன் நான். ஏன் தெரியுமா? எந்த இடத்துலையும் ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவரை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. அதே பவுல் இவன் பண்ணுற இந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு மாய வித்தக்காரராக இருந்த பலர் தங்கள் மாந்திர வித்த புஸ்தகத்தை கூட என்ன செஞ்சாங்களாம், எரிச்சாங்களாம். என்னடா இது, இத்தனை வருஷம் படித்து இமயமலையில் போய் கற்றுட்டு வந்தோம், சித்தேரி மலையில் போய் கற்றுட்டு வந்தோம், அந்த மலையில் போய் கற்றுட்டு வந்து பெரிய வேலைக்காரன் இருந்தால் இந்த ஆள் என்னடான இயேசுவின் நாமத்தில்ன்றாரு, அலறி துடிக்குது. அப்போ நம்மகிட்ட இருக்கிற சக்தியெலாம் ஒன்றும் இல்லை. எல்லா புஸ்தகத்தையும் கொண்டு வந்து பஜாரில் போட்டு பெட்ரோலை ஊற்றி என்ன செஞ்சாங்களாம், எரிச்சாங்களாம். அப்போவே பெட்ரோல் இருந்ததான்னு கேட்காதீங்க, எரித்தார்கள். என்ன செஞ்சாங்களா, எரித்தார்கள். அப்போ அந்த விற்க போகிற புஸ்தகத்தை கணக்கு போட்டு பார்த்தாங்களாம். எவ்வளோ இருந்ததா? அது 50,000 வெள்ளிக்காசு. 50,000 வெள்ளிக்காசு மதிப்புள்ள புஸ்தகத்தை. அப்போ அந்த புஸ்தகத்தை எரிச்சிட்டு அவன் என்ன வேலை செஞ்சுருப்பான் சொல்லுங்கள், என்ன வேலை செஞ்சுருப்பான்? பைபிளை வச்சுட்டு நான் இன்னும் வேதத்தை வைத்து ஜாதகம் பார்க்க போகிறேன் அப்படி சொல்லியிருப்பானா? அவ்வளோதான். ஜீவனுள்ள தேவன் ஆண்டவன் தெரிஞ்சிருச்சு. இனி அவருக்கு தான் அவன் என்ன செஞ்சுருப்பான், தேவனுடைய பிள்ளையாக. அல்லேலூயா. போர்டு இங்கே ஜாதகம் பார்க்கப்படுங்கிற போர்டை எடுத்துகிட்டு இங்கே மக்களுக்காக ஜெபிக்கப்படும். ஜெப குறிப்புள்ளவங்களாம் வாங்க, உங்களை உள்ளே வச்சுட்டு உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன். அவன் ஜெபம் பண்ணுவான். ஆண்டவர் வெளியே போகும்போது ஆண்டவர் அவங்க ஜாதகத்தையே மாற்றி அவங்க அற்புத அடையாளத்தோடு போகத்தக்கதாக செய்வார். அல்லேலூயா. அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பிலிப்பு பட்டணத்துக்கு போகிறார். அங்கே ஆற்றங்கரைக்கு ஜெபிக்க போகும்போது ஒரு குறி சொல்கிற ஆவி இந்த ஐயா பின்னாலே வருது. இது என்னமோ உணர்ந்தேன்னு அப்படி பவுல் திரும்பி பார்ப்பார், அதுவும் திரும்பி பார்த்துக்கிறோம். சரி, நம்மளே இல்லை போட்டிருக்கு. கொஞ்சம் தூரம் போவார், பின்னாலே வரும், இன்னும் திரும்பி அப்படியே பார்த்துக்கிறோம். இது என்னன்னா இது நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு கோவம் வந்துருச்சு. ரொம்ப நாளாக பண்ணிச்சு. ஆண்டவரே புது பட்டணமாக இருக்குது, இது வேறு பிசாசு பிடிச்ச ஆவி, நாங்கள் ஊருக்கு புதுசு, என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், உன் அதிகாரத்தை காட்டு. பின்னாலே வந்தது பாருங்கள். டக்குன்னு திரும்பி பார்த்த உடனே அது அப்படியே பவுல அப்படியே பார்த்தது. வசனம் சொல்லுது, சினம் கொண்டு திரும்பினார். எப்படி? சினம் கொண்டு திரும்பி சொன்னாரா, இனி இந்த பெண்ணுக்குள்ளே நீ அந்த குறி சொல்கிற ஆவியை பார்த்து கடிந்து கொண்டார். அடுத்த நொடியே எத்தனையோ வருஷமாக இருந்த குறி சொல்கிற ஆவி அவளை விட்டு ஓடி போய் விட்டது. அல்லேலூயா. எப்படி துரத்தினாரு சொல்லுங்கள்? நமக்கு சினம் வீட்டுக்கார் மேலே தான் வரும், பிள்ளைங்க மேலே தான் சினம் வரும், பேய் மேலே வராது. நம்ம பேய்ன எக்ஸ்கியூஸ் மீ, நீ போயிடு, நாங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீ நாங்களும் விசுவாசிக்க, எங்களை பார்த்தா உனக்கு பரிதாபமாக தோணலையா, போயிடு. அது சொன்னோம், போக மாட்டேனே.
நீ என்னை துரத்த முடியாதே. என்னைக்கு உங்களுக்கு ஆவிக்குள் அபிஷேகத்தை நிறைஞ்சி சினம் வருதோ அடுத்த நொடி பாதாளம் பயந்து நடுங்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. அல்லேலூயா. சினம் கொண்டு திரும்பினார், உடனே ஓடினது. பார்த்தாங்க, என்னடா இந்த பொண்ணு குறி சொன்னால் நிறைய லாபம் வந்தது, இப்போ ஏமா குறி சொல்லுமா, நான் எனக்கு ஒன்றுமே வரமாட்டேங்குதுங்க. ஏதாவது கண்ணை மூடி சொல்லிடி, ஐயோ நான் சொன்னால் மாட்டிக்கிடுவாங்க, எனக்கு ஒரு வார்த்தையும் வரமாட்டேங்குதுங்க. கடைசியில் யார் ஒன்று இந்த மாதிரி பண்ணால் உடனே பவுல் பண்ணாரோன்னு அந்த ஆளை போய் அடித்து கொண்டு போய் ஜெயிலில் தூக்கி போட்டு, இவர் ரோமர்கள் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாத முறைகளை இயேசுநாதருக்கு எப்படியோ, இயேசுநாதரையும் அவரை தேவகுமார்னு சொல்கிறாருன்னு அடிச்சுட்டு யூதர்கள் அதாவது ரோமர்களுக்கு வரி கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு திசை திருப்பினாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் திருப்புறாங்க. யூதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாத முறைகளை இங்கே பேசுகிறார், ரோமர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாத முறைகளை பேசுகிறாருன்னு கொண்டு போய் வச்சுட்டாங்க, சிறைச்சாலைக்குள்ளே போட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எப்பா இந்த 2 பேர் சாதாரண ஆள் இல்லை, பல வருஷமாக இருக்கிற பேயவே ஒரே நொடியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, துரத்தி இருக்கிற பெரிய பேய். இந்த பாரு ஒன்று இருப்பார், குள்ளமாக இருக்குது பாரு, யார் பவுல், அவர் ஆள் தான் குள்ளமே தவிர அபிஷேகத்தில் உயரம். இந்த குள்ளமாக இருக்குது பாரு, இது குள்ளோன்னு நினச்சிடாத, இது 1000 பேய்க்கு சமானம். பக்கத்தில் ஒன்று இருக்குது பாரு, ஷீலா கிடையாது, சீலா. இந்த சீலா இது ஒரு 500 பேய்க்கு சமம். அதனால் இந்த ஜெயிலில் ரொம்ப 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 பத்திரமாக பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன் சார், ஜெயிலர் சொன்னான். எங்கே வைக்கலான்னு பார்த்தா உட்காவலரை, ஜெயிலையே அண்டர் கிரவுண்டில் பாதாள சிறையில் கொண்டு போய் போட்டானா. காற்றும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது, ஒரே இருட்டு. உள்ளத்துக்கு போட்டுட்டு வெளியே கேட்ட மூடமாக நினச்சான். ஆமாம், கேட்ட மூடம் திறந்துட்டு ஓடிட்டானுங்கன்னா இவங்க கால்களையும் கட்டு போட்டுருவோம். உடனே இந்த இந்த அடங்காத எரும மாடுகளுக்கு நீங்கள் கழுத்தில் இவ்வளோ பெரிய கட்டையை கட்டி தொங்க விட்டுருவாங்க. அது நடக்கும்போது இந்த பக்கம் டொயின் பெல் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். அதனால இதை என்ன செய்ய முடியாது, ரவுடித்தனத்தை என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. இந்த காலில் அடிக்கிறதுனாலே பயந்து பயந்து மெதுவாக நடக்கும். அது மாதிரி இவங்க கால்களில் தொழு மரத்தில் மாட்டி செயின் போட்டு கட்டி விட்டாங்க. கடங்கடா அப்படின்னு வெளியில் கேட்ட போட்டு போயிட்டாங்க. டைம் தெரியல, இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க. பவுல் வஸ்திரம் கிழிஞ்சி இருக்குது. அல்லேலூயா. ரத்தம் கசிவு, அதை தொடச்சிக்கிறாங்க. என்ன சீலா ரொம்ப அடிபட்டுருக்கு, அடிதான் பரவாயில்ல, கர்த்தருக்காகத்தானே. உங்களுக்கு என்ன ஒருத்தர் தடியும் ஒருத்தன் முதுகில் அடித்தான் பாரு, அதுதான் கொஞ்சம் என்னவாக இருக்குது, வழியாக இருக்குது. மற்றெல்லாம் ஓரளவு தாங்கிட்டாரு. சரி, இப்போ என்ன டைம் இருக்கும், டைம் தெரியல, ஆனால் மிட் நைட் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். மிட் நைட் ஆயிருக்குமா? சரி, நைட் ப்ரேயரை தொடங்குமா? தாராளமாக தொடங்கலாமே. உடனே ஒரு சின்ன ப்ரேயரு, பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. இந்த உள் காவலரிலிருந்து அவங்க பாட்டு பாட ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்தம் ஜெயிலில் அங்கங்கே இருக்கிற செல்லெல்லாம் போகுது. என்ன அது இது, இந்த மிட் நைட்டில் ஏதோ ஒரு சத்தம் வருது, ஒரு பாட்டு சத்தம் இனிமையாக இருக்கு. எல்லாரும் சைலண்ட்டாக அந்தந்த செல்லில் படுத்து கிடந்துக்கிட்டே கைதிகளெல்லாம் கேட்குறாங்களாம். இவங்க பாட்டு பாடுறாங்க. பாடி முடிகிறதுக்குள்ளே அந்த ஜெயில் அப்படியே அசையுது, அஸ்திபாரமெல்லாம் ஆடுது. முன்னால் இருக்கிற சங்கிலி அந்த கதவெல்லாம் திறந்துருச்சு, கையில் இருக்கிற கட்டெல்லாம் விழுந்துருச்சு, காலில் மாட்டியிருந்த தொழுமரெல்லாம் மாறி ஃப்ரீ ஆகிட்டாங்க. இப்போ நல்லா கை தட்டி என்ன செஞ்சிட்டாங்க, பாட்டு பாட கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. சகாயம் செய்திடுவே, பெலல் தந்திடுவே, கை தட்டி எல்லாரும். நீதியின் வலக்கரத்தா தாங்கியே நடத்திடுவே, உன்னை நீதியின் வலக்கரத்தா தாங்கியே நடத்திடுவே. சொல்லுங்க, நீயோ என் தாசன். நல்லா கை தட்டி, நல்லா கை தட்டி. அல்லேலூயா.
நீங்கள் நல்லா கைதட்டி பாடுறீங்களோ 36 வகையான நோய்களும் 72 வகையான உடல் உபாதைகளும் இந்த உடனே நீங்கி ஃப்ரீயாக வீட்டுக்கு போகிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவர் வல்லவர். அல்லேலூயா. பாடுமா? வலக்கரம் பிடித்து கொண்டே வலுவாமல் காத்து கொண்டே. வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை அழைத்தவர் நான் தானே, உன்னை எதிர்ப்பவர்கள் எரிச்சலாய் இருப்பவர்கள், உன்னை எதிர்ப்பவர்கள் உன் சார்பில் வருவார்கள், உன்னை தேடி வருவார்கள். பாடிக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிறார். சிறைச்சாலை அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறந்தது, கட்டுகள் உடைந்தது. பொல்லாத கிரிகளும் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, உள்ளுடல் இருக்கிறேன், பயப்படாதே, அஞ்சாதே. அல்லேலூயா. இந்த பாட்டை தான் பாடியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். சிறைச்சாலையை அதிர்ந்துருச்சான். சிறைச்சாலை எப்படிங்க கட்டுவாங்க? சும்மா 4 அடி மண்ணை தோண்டி கட்டிடுவாங்களா? எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க. அஸ்திவாரம் அசையுது, கதவு திறக்குது, கைகளில் இருக்கிற சங்கிலிகள்லாம் அருந்து விழுது. தப்பிச்சு ஓடலை, உள்ளே உட்காந்து கர்த்தரை தூச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் உள்ளே இருக்கிற வல்லம். அதே பவுலை ஒரு சர்ப்பம் கையில் கடிக்குது, நெருப்பில் உதறி போட்டுட்டு ஒரு சேதமும் அடையாமல் இருந்தான்னு சொல்லி வாசி. அல்லேலூயா. நான் அந்த ஊருக்கு வந்த புதுசில் ஏதாகிலும் 1-2 பாம்புங்க தெரிஞ்சதுன்னா நாங்கள் கொஞ்சம் பயப்படுவோம். அப்போ இந்த லேண்டு ஓனர் சொன்னார், ஃபாதர் நீங்கள் பயப்படாதீங்க, பார்த்துட்டிங்கன்னா அதை ஒன்றும் டச் பண்ணாங்க, என்கிட்ட வாங்க, நீங்கள் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்பார். இப்போல்லாம் அங்கங்கே வேலிகள் போட்டு இருக்கும். உடனே எனக்கு அவர்கிட்ட ஓடுவேன். அவர் வந்து பார்த்துட்டு 2 கம்பு கொண்டு வருவார், ஒன்று சின்னது ஒன்று பெருசாக இருக்கும். கொண்டு வந்து எங்கே பார்த்தீங்க? இந்த ஓலைக்குள்ளே இந்த இந்த குப்பைக்குள்ளே பார்த்தேன், கிடக்குதா போயிடுச்சா தெரியலையே அப்படின்ட்டு அது மெதுவாக அப்படி பார்த்துட்டு என்ன பாம்புன்னு பார்த்தோன்னா மறுபடியும் விட்டுருவார். அதை என்ன சார் பார்த்துட்டு? இல்லை முதல்ல என்ன பாம்புன்னு பார்த்துட்டு தான் எந்த கம்பில் அடிக்கணும்னு தெரியணும் பாரு. அவர் ரொம்ப நல்லா டேலண்ட் உள்ள மனுஷன். அவர்
நல்லவளாக இருந்தால், இந்த பாம்பில் ஒருத்தி நல்லவா ஒருத்தி இருக்கிறா, நல்லவளாக இருந்தால் அவகிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நின்று டக்குன்னு அடிக்கணும். கொஞ்சம் பெருசாட்சிக்கு அப்படியே லேட்டாக பண்ணோன்னா பாஞ்சிருவா மேலே, மற்றதுனா பயம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ அவர் சொன்னார், இந்த தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு ஆள் ஒரு நாள் நைட் நேரத்தில் என்ன செஞ்சிட்டான், அவனை பாம்பு கடிச்சிருச்சு. கத்துறான், ஐயோ என்ன பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு. பார்த்தா கையில் குத்தி ரத்தம் வருது. உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. போன உடனே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறாங்க. கத்தி கத்தி கொடைசில் சேர்த்துட்டான் அவன். இங்கேருந்து அவனை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அவனுடைய பாடியை என்ன பண்ணியிருக்கிறாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தா பாம்பு கடித்ததுக்கான அடையாளம் எதுவுமே இல்லை. பாம்பு எதுவும் பாம்பு கடிச்சிருந்தால் அது எப்படி கடிக்கும், அந்த இடத்துல என்ன ஆகும், அது உடம்புல எப்படி போகும், கடித்ததுலேருந்து இங்கே வர எத்தனை, இதெல்லாம் அவங்க ஆய்வு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. ஆனால் செத்துட்டான மனுஷன். என்னன்னு பார்த்தா, இவன் வேலி அடைக்கும்போது ஒரு முள்ளு குத்திடுச்சு. இவன் அதை என்ன நினச்சிட்டான், ஐயோ என்ன பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சுன்னு பயத்திலே செத்துட்டான். நிஜத்துக்கு ஒன்றும் இல்லை, குத்துனது ஒரு சின்ன ஒரு வேலியில் இருந்த ஒரு முள். இவனுக்கு என்ன நினச்சிட்டான், ஐயோ நம்ம போய் கை வச்சாங்க கடந்து போல் கடிச்சிருச்சு போல் இருக்கு. அதனால தான் ஆண்ட சொன்னார், பயப்படாத. அந்த சர்ப்பம் கடித்த உடனே ஐயோ ஐயோ ஐயோங்கல, அலைலுயா 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 சொல்லுங்கள் எல்லாரும். நாம் என்ன பண்ணியிருப்போம் இல்லையா? அவன் என்ன சொன்னான், அலைலுயா 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 அலைலுயா. பாம்பு கடிச்சிக்கிட்டே இருக்கு, அது ஆட்டிக்கிட்டே அலைலுயா அலைலுயா அதுவும் நான் விடமாட்டேன், எனக்கு கீழே நெருப்பு எரியுது, விடமாட்டேன், விட்டா செத்துருவான்னு. ஆசா நீ எவ்வளோ தூரம் கடிக்கிறியோ மகளே, கடிச்சுக்கோ நீ, அலைலுயா அலைலுயான்னு இடத்துல விடவே மாட்டேங்கன்னொன்னே அலையிலையா சொல்லி முடிச்சுட்டு உதறினார். நெருப்பில் விழுந்தது, ஒரு சேதமாகாமல். அப்புறம் எல்லாரும் வந்து முட்டி போட்டு, ஐயா எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அலையிலூயா. நான் செய்தியை முடிக்க போகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்து உங்களுக்குள்ள அபிஷேகமாக இருக்கிறார் பாருங்கள், அதுதான் அவர் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். நாம தான் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். அலையிலூயா. சின்ன சேக்காரில் ஒரு சின்ன டெம்பிள் ஒன்று இருக்குது. அந்த ஐயா ஒரு கோயில் பூஜாரி. அவருடைய மனைவி நம்ம சபைக்கு வருவாங்க, இப்போவும் வர்றாங்க, இப்போவும் வர்றாங்க. ஆனால் ரொம்ப காலமாக வர்றாங்க. அவங்களுக்கு உடம்புக்கு முடியாத போது இந்த சபைக்கு வந்து ஜெபம் பண்ணி சுகம் அடைஞ்சது. அதிலிருந்து சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அவருடைய கணவர் தடுத்தார், பூஜாரி தடுத்தார், விட்டுட்டார். சரி போமா, உனக்கு மனசு திருப்தினா நீ போ, என்ன கூப்பிட, நான் ஐயாவையும் கூப்பிட்றதானே வரமாட்டார். சில நேரம் அவர்கிட்ட வந்து ஐயா இப்படிலாம் இருக்குது, ரொம்ப தோஷமாக இருக்குது அப்படின்னு கஷ்டத்தை சொல்லுவாங்க. அவர் ஈஸி மெத்தடாக சொல்வார், இந்த எதிர் சந்தில் இருக்க சபைக்கு போப்பா, அந்த அப்போஸ்தல கிறிஸ்துவ சபைக்கு போ, பெராக்கா சபைக்கு போ, உன் கஷ்டமெல்லாம் என்ன செஞ்சிடும், தீந்துடும். அலுமினிய ஃபேக்ட்ரிக்கு எதிராக இருக்கல நீ போ. என் மனைவியே அங்கே தான் போகிறா, நான் தான் இங்கே பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னே தவிர என் மனைவி எங்கே தான் இன்றைக்கும் இருக்குங்க. நான் பொய் சொல்லலை. நான் அந்த ஐயா இன்றைக்கும் இந்த வார்த்தையை சொல்ல, அந்த அம்மா சொல்லுவாங்க, அவர் தான் வரமாட்டேன்றார் பாஸ்டர், ஆனால் அவர்கிட்ட யாராகிலும் உதவி கேட்டு வந்தால் சபைக்கு தான் சொல்கிறார். அமாவாசை ஜெபம் எல்லாத்துக்கும் வர்றாங்கன்னு தெரியுது. பார்த்தீங்களா கர்த்தர் எவ்வளோ பெரியவர். முழங்கால் படிடலாமா? எல்லோரும் முழங்கால் படிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை பாருங்கள். இயேசு உயிர் தெழுந்ததினாலே நீங்கள் கேட்கிறதான இந்த அருளின இந்த அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றினார். நீங்கள் பெற்ற அபிஷேகம் என்ன தெரியுமா? எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருங்கிறதுக்கு நாமே அடையாளமாக இருக்கிறோம். எல்லோரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Yes.
துதிங்க எல்லாருக்கும் துதிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழைத்தவர் நான் தானே, என் அன்பு மகளே மகனே, வாலிப பிள்ளைகள், நீ என்ன பயப்படுற? உனக்குள் உன்னத பலன் இருக்கிறது, உன்னத அபிஷேகம் இருக்கிறது. கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது ஆகும். உன் பலவீனத்தை பார்க்காத, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை பார். உன் கைகள் தூண்களை அசைத்து உன் எதிராளிகளை பந்தாடும். உன் கைகள் கர்ஜிக்கிற சிங்கங்களில் கிழித்து எறியும். உன்னுடைய கைகள் உன்னோடு போராடுகிற ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியர்களை வாக்குத்தத்தம் என்கிற கோலினாலே நீ மேற்கொள்ளுவார். முன்னால் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாமே திறக்கப்படும். தைரியம் கொண்டு எல்லாரும் நல்ல வாயை திறந்து துதிங்க. வாலிப பிள்ளைங்க துதிங்க, படிக்கிற பிள்ளைங்க துதிங்க. உனக்கு நல்ல மார்க்கு கிடைக்கணும், நீ பாஸ் ஆகணும், காலேஜில் சீட்டு கிடைக்கணும், காலேஜில் நீ கேட்குற குரூப்பு கிடைக்கணும். ஹல்லேலூயா. நல்ல கைதட்டி சொல்லுங்க. உன் வீடு, உன் எல்லையெல்லாம் தேவ பிரசன்னத்தில் நிரம்பணும். உன் எல்லையில் இருந்த எல்லைகளின் ஆவிகள், பிசாசின் கிரியைகள் அகன்று போக வேணும். தேவ மகிமை அந்த இடத்தை நிரப்பணும். கைத்தட்டில வெளியில இருக்கிற எல்லாரும் ஜெபிங்க பாரு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கும் போது நம்முடைய ஜென்ம பாசையில் கலிலேயராகிய இவர்கள் பேசுகிறார்களே, இது எப்படி? அதற்கு பேதுருவின் விளக்கம், இயேசு உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பரிசுத்தாவியை பெற்று நம் மீது பொழுந்தருளினார். இந்த அபிஷேகத்திற்கு அடையாளம் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், இயேசு பரலோகத்தில் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. உன்னை கட்டி வைக்க தடை பண்ண யாராலும் முடியும். நீ நெருப்பு பிளம்பாய், அக்கினி பிளம்பாய், கர்த்தர் உன்னை மாற்றுவார். நீ இருக்கிற இடத்துல ஒருவேளை நீ சாதாரணமாக உன்னை மற்றவங்க நினைக்கலாம். இன்றிலிருந்து கர்த்தர் இடி முழக்கத்தின் பிள்ளைகளை போல மேல அபிஷேகத்தை ஊற்றி கர்த்தர் நடத்துகிறார். உனக்கு மேலே இருக்கிறவர்கள், கீழே இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவர்கள் அபிஷேகத்தை பார்ப்பார்கள். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இவர்களுக்குள் உயிர்த்தெழுந்த தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டு இருக்கிறது. புரிந்து கொள்வார். தைரியமாக தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. சாயந்தரம் 5:30 மணிக்கு நமக்கு பரிசுத்த ஆராதனை இருக்குது. 40 நாள் இந்த ஜெபத்துக்கு தொடர்ந்து குடும்பமாய் வந்தவர், ஒரு நாள் கூட ஆப்சண்ட் இருக்கக்கூடாது. 40 நாள் தொடர்ந்து வந்தவர்களுக்கு ஒரு வேதம் ஒன்று பரிசாக தருவேன் என்று சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு நாள் விடுமுறை எடுக்காமல் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், சபைக்கே வராதவர், ஞானசானம் எடுக்காதவர்னா பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து திருவிருந்தில் உட்காந்துட்டு இன்றைக்கி வராமல் இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் உரிமை கோர முடியாது. வந்தது உங்களுக்கு பிளெஸ்ஸிங் தான் அது. எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு மாலையில் திருவிருந்து ஆராதனை நேரங்களில் நாங்கள் அந்த வேதத்தை பரிசாக நாங்கள் கொடுப்போம். ஒருவேளை நீங்கள் விரைவு சாட்சி, ஒரு நிமிடத்தில் இந்த 40 நாள் கூட்டத்தை பற்றி சாட்சி சொல்ல நீங்கள் ஆசைப்பட்டால், நீங்கள் புக் ஸ்டால் வெளியில் இருக்குது,
மெயின் கேட்டில் இந்த பக்கம் அண்ணா தெருவில் பேர் கொடுத்துட்டு போனீங்கன்னா, அல்லது உங்களை விசாரிக்க வருகிற கர்த்தருடைய பிள்ளைகிட்ட கொடுத்தீங்கன்னா கூட எங்களுக்கு வந்து சேர்ந்துடும் பெயர்கள். 1. 2வது, வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி நீங்கள் சகோதரி எமிமா அவர்களை பாருங்கள். நீங்கள் சாயந்தரம் வரும்போதே உங்களுடைய செல்ஃபோன், உங்களுடைய மெயில் ஐடி,